அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதா? அடுத்தது என் ஸ்கிரீன் கிளியரா விளங்குதா? ஓ சார். இதுதானே டைம் ஆயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது கட்டாயம் எல்லாம் டைமுக்கு ஜாயின் ஆக பாருங்க. சரியா? இப்பயும் இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் ஆக இருக்கிறாங்க. சரி, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் ஆயிட்டு. சரி, ஆல்ரெடி பிடிஎஃப் அதாவது லெக்சர் நோட்டை குரூப்புக்கு அப்லோட் பண்ணினேன். அதாவது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ண கிடைச்சு. சரி, என்றாலும் 2 ஹவர்ஸ் இருந்தா தானே கட்டாயம் ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எங்கட இந்திய லெக்சர்ட ஹெடிங் என்ன, கிளாஸ்ட ஹெடிங் என்ன? குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. Principles of antimicrobial therapy and antimicrobial medicines. சரி, அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்? ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி அண்ட் ஆன்டிமைக்ரோபியல் மெடிசின். சொல்லுங்க, இந்த வேர்ட் மீனிங் சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்னண்டா சொல்றீங்க? இந்த வேர்ட் மீனிங் என்ன? சரி, அதுக்குமா சொல்லுங்களேன். இந்த இடத்துல நான் சர்க்கிள் பண்ணிருக்கிறது ஒரு வேர்ட், 2 வேர்ட் சேர்க்கை தானே. 2 வேர்ட் சேர்ந்துதான் ஆன்டி மைக்ரோபியல் வந்திருக்கு. அப்ப அதை எங்களுக்கு இன்னும் பிரிச்சு எழுதலும் எப்படி? ஆன்டி பிளஸ் மைக்ரோபியல். எனக்கு முதலாவது சொல்லுங்க, இந்த வேர்ட மீனிங் என்ன? மைக்ரோபியல்ன்றது எங்களுக்கு என்னன்னு சொல்லலும், மைக்ரோப்ஸ் என்று சொல்லும் ஏலும். சொல்லுங்க, மைக்ரோப்ஸ் என்றா என்ன? தமிழ் மீனிங் சரி? இல்லண்டா, மைக்ரோப்ஸ்க்கு என்னன்னு சொல்லலும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்ப சரி சொல்லுங்களேன், மீனிங் என்ன? தமிழ் மீனிங் மைக்ரோப்ஸ்ட இல்லாட்டி மைக்ரோபியல்ட நுண்ணங்கிகள் இல்லாட்டி நுண்ணுயிர்கள். சரியா? இப்ப அது சரிதானே. வளமையா நாங்க என்டி என்று போடுற எதுக்கு? ஏதாச்சும் சொல்ற முன்னுக்கு இங்கிலீஷ் வேர்ட முன்னுக்கு என்டி என்று போட்டா என்ன அர்த்தம் இல்லாட்டி என்னன்னு நீங்க விளங்கி எதிரான. அப்ப இன்னைக்கு நாங்க என்னத்தை படிக்க போறோம்? எதிரான மருந்துகள். யாருக்கு எதிரான? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எதிரான மெடிசின்ஸ படிக்க போறோம். சரிதானே? அப்ப இனிமே எந்த நீங்க டியூட் படிக்கும் போதையும் முதலாவது அந்த டியூட்ட இல்லாட்டி அந்த நோட்ல ஹெடிங்க வச்சு பிறகு என்னென்ன படிக்க போறோம்னு ஸ்டார்ட்ல ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று எடுத்துக்கொள்ளும். அப்ப ஈஸியா இருக்க போகுது. நாங்க இதை தான் இனி படிக்க போறோம் என்ற ஐடியா ஒன்று உங்களுக்கு ஸ்டார்ட்ல இருந்தா அப்ப நீங்க படிக்கிற ஆர்டர் உங்களுக்கு நினைவுல இருக்கு. இதைத்தான் படிக்க போறோம். அடுத்தது ஒப்ஜெக்டிவ். நான் வளமையா ஒப்ஜெக்டிவ்ஸ் போடுற இல்ல. நீங்க என்ன டியூட்ல ஒப்ஜெக்டிவ்ஸ்ன்ற ஒரு பேஜை நீங்க எட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப பிரிண்ட் பண்ண கிட்ட சின்னொரு இடம் எடுத்து நீங்க ஒப்ஜெக்டிவ்ஸ் போட்டுட்டு, அதாவது வளமையா எல்லா லெக்சர்ஸ்லயும் ஒப்ஜெக்டிவ்ஸ சொல்லிட்டு தான் பாடத்தை செய்வாங்க. என்ன லெக்சர்ஸ்ல இல்லாட்டி எந்த கிளாஸ்ல வித்தியாசமா செய்வோம். நான் படிச்சு தந்த பொறவு நீங்களாம் ஒப்ஜெக்டிவ்ஸ எட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாங்க படிச்சோம். வளமையா ஒப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இதைத்தான் படிக்க போறோம்னு சொல்றது. ஆனா இதுல ஒரு டிஃபரெண்ட் என்ன செய்வோம்? படிச்சு முடிஞ்ச பிறகு இதைத்தான் படிச்சோம் என்ற ஒப்ஜெக்டிவ்ஸ நீங்க எட் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி செக்லிஸ்ட் மாதிரி இதைத்தான் படிச்சோம் என்று. சரியா? அப்ப இந்த கிளாஸ்ல நாங்க படிக்க போறோம் என்ன? ஆன்டி மைக்ரோபியல் மெடிசின்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எதிரான மருந்துகள். சரிதானே? தமிழ்லையும் போவோம், இங்கிலீஷ்லையும் போவோம். சரிதானே? எல்லாரும் மாதிரி ஜாயின் ஆயிட்டா? இன்னும் சரி சரி. இந்த ஸ்டார்ட்ல சொன்ன இதான் நீங்க செக் பண்ண வேணும்.
செக் பண்ணினா நான் திரும்ப இது வந்துதான் பார்த்து சொல்லுவேன். சரியா? சரி, பயமில்லாம அன்மியூட் பண்ணி பேசுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிதானே? சரி, சரியா? அடுத்தது 2வது சொல்ல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். சொல்லுங்க, இந்த சொல் நீங்க ரீட் பண்ணிருப்பீங்க தானே? சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ரீட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த வேர்ட் நீங்க கட்டாயம் இதுக்கு முத கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலாம். கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன? ஆன்டிபயோட்டிக் என்ற வேர்ட். யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆன்டிபயோட்டிக்னா என்ன? ஸ்டார்ட்ல தமிழ்ல, அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சொல்லுங்க, ஆன்டிபயோட்டிக்னா என்ன? குயிக்காரல், ஆன்டிபயோட்டிக்னா என்னன்றத தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நுண்ணுயிர் கொல்லி. நுண்ணுயிர் கொல்லிகள். நான் கேட்கல இந்த என்னது டிரெக்ட் டிரான்ஸ்லேட் கேட்கல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். ஒரு நுண்ணங்கிட சுரக்கு ரசாயனம் வந்து இன்னொரு நுண்ணங்கி அழிக்கிறது பயன்படுத்துது. அப்ப ஆன்டிபயோட்டிக்ன்றது என்னது? முதலாவது ஒரு கெமிக்கல். சரியா? முதலாவது ஒரு கெமிக்கல். சரி, அதை நினைவு வச்சுக்கோங்க. ஒரு கெமிக்கல், ஒரு இரசாயன பொருள். எப்படின்னா, ஒரு நுண்ணங்கி இந்த கெமிக்கலை சுரக்குது. சரியா? இந்த கெமிக்கல் வந்து என்ன செய்யுது? இன்னொரு நுண்ணங்கிய அழிக்குது, டிஸ்ட்ராய் பண்ணு. சரிங்களா? அப்ப ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாட்டி ஒரு நுண்ணங்கியால இல்லாட்டி ஒரு ஆர்கானிசத்தால சுரக்கிற ஒரு கெமிக்கல் இன்னொரு நுண்ணங்கிய இல்லாட்டி இன்னொரு ஆர்கானிசத்தை டிஸ்ட்ராய் பண்ணுதுண்டா, அதுக்கு எங்களுக்கு என்ன சொல்லல? அந்த கெமிக்கலுக்கு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லல. ஆகும், சிம்பிளா சொல்றேன்டா. சரியா? அப்ப ஒரு கெமிக்கல் ஒரு ஆர்கானிசத்தால செக்ரீட் பண்றது, சுரக்கிறதுல இங்கிலீஷ் சொல் செக்ரீட். அது போய் இன்னொரு ஆர்கானிசத்தை டிஸ்ட்ராய் பண்றது. சரியா? அப்படியான கெமிக்கல்ஸ்க்கு தானே என்ன சொல்ல போறோம்? ஆன்டிபயோட்டிக்னு சொல்ல போறோம். சரியா? அப்ப பேசிக் ஐடியா ஒன்று எடுங்க. சரி, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. குயிக் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. A என்ன chemical சொல்லவா? substance, ரீட் பண்ணுங்க. a chemical substance produced by various species of organisms that is capable of killing or inhibiting the growth of other microbes or cells. அப்ப நான் ஒன்று சொல்ல இல்ல. என்னன்னா, நான் இந்த இடத்துல கில்லிங் மட்டும்தான் சொன்னேன், அதாவது அழிக்கிறது. ஆனா உண்மையில ஆன்டிபயோட்டிக்னா அழிக்கிறது மட்டும் இல்லையா, என்னண்டா இன்னொரு ஆர்கானிசத்திட வளர்ச்சிய growth இன்ஹிபிட் பண்ற, நிரோதிக்கிற கெமிக்கல்ஸ்க்கு நாங்க என்ன சொல்ல போறோம்? ஆன்டிபயோட்டிக்னு தான் சொல்ல போறோம். அப்ப ஆன்டிபயோட்டிக் ஒன்று என்ன செய்யலும்? அடுத்த ஆர்கானிசத்தை கில் பண்ணிலும், இல்லண்டா அவங்களோட growth இன்ஹிபிட் பண்ணிடும். இப்படி ரெண்டும் இருக்கையிலும் என்னது? ஆன்டிபயோட்டிக். சொல்ற விளங்குதா? சொல்றேன், விளங்குதா? Oh, sir. அப்ப என்ன சொல்றாங்க? a chemical substance produced by various species of organism that is capableனா ஏழுமா இருக்குது, என்னத்துக்கு? killing or inhibits the growth of other microbes or cells. சரியா? மைக்ரோப்ஸ் or cells. அப்ப ஸ்டார்ட்ல ஒரு ஐடியா எடுப்போம். கீழே பாருங்க, படம் மட்டும் தந்திருக்கி. என்ன திருண்டா? ஒரு ஸ்பீசிஸ், அதாவது பாருங்க இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. சரியா? நான் முதலாவது வரைஞ்ச சர்க்கிள் திரும்ப வரைகிறேன். இந்த இடத்துல தான் அந்த ஸ்பீசிஸ் இருக்கு. சரியா? அந்த ஸ்பீசிஸ்ட பேர் என்ன? பெனிசிலியம். ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க, எனக்கு ரீட் பண்ண கஷ்டமா இருக்கு. ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாவம். நல்லா இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டான ஒரு ஆள். பெனிசிலியம் கிறிஸ்டோஜி. கிரைசோஜீனம் என்று சொன்னாலும் சரி, இல்லாட்டி கிறிசோஜீனம் என்று சொன்னாலும் சரி. அப்ப இது ஒரு ஃபங்கஸ். சரியா? பெனிசிலியம் ஃபங்கஸ் தானே.
ஒரு ஃபங்கை இல்லாட்டி ஃபங்கஸ். பாருங்க, அதுதான் இந்த இடத்துல இருக்கு. இது என்ன செய்யுது? பெனிசிலின் பாருங்க, பெனிசிலின் செக்ரேட் பண்ணுது. அப்ப ஸ்டார்ட்ல இது ரெண்டாவது பிக்சர் தான் காட்டுறீங்க. ஸ்டார்ட்ல நடந்திருக்கேன்டா ஒரு பெட்ரி டிஸ்க்ல பாக்டீரியாவை பாருங்க, இந்த இடத்துல yellow கலர்ல காட்டுறது. இந்த yellow கலர்ல காட்டுறது என்னன்னா பாக்டீரியாஸ். எங்களுக்கு தனியா கண்ணுக்கு விளங்காது, மைக்ரோ ஆர்கானிசம் தானே. என்னாலும் ஒரு கம்யூனிட்டியா மாறினா, ஒரு சமுதாயமா மாறினா அதுல கலர் எங்களுக்கு விசிபிளா இருக்கு. அப்ப ஸ்டார்ட்ல இந்த டிஸ்க் ஃபுல்லாவே yellow கலரா இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறோம், அதுல மிடில்லே ஒன்றுமெண்ட் இல்ல, இந்த படத்துல காட்டிருக்கி. அப்ப மிடில்ல நீங்க இந்த ஸ்பீசிஸ வளர வைக்கிறீங்க, க்ரோ பண்றீங்க. அப்ப என்ன செய்யும், இது க்ரோ வளர கிட்ட ஒரு கெமிக்கலை என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணி செக்ரீட் பண்ணும், சரியா? அப்ப பாருங்க, அது செக்ரீட் பண்ண இந்த ஏரியாக்கள்ல இந்த yellow கலர் இல்லாம போயிருக்கு. அப்படி என்ன அர்த்தம், அந்த இடத்துல உள்ள பாக்டீரியா எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. அப்ப பாக்டீரியாட அளவு கூட கிட்டதான் அந்த இடம் yellow-வா விளக்கு. ஸ்டார்ட்ல இந்த டிஸ்க் ஃபுல்லா yellow-வா இருந்த, இப்ப பாருங்க இந்த இந்த இடத்தை சுத்தி உள்ள இந்த அளவு ஏரியா பாருங்க, இந்த ஆர்கானிசத்தை சுத்தி உள்ள இந்த அளவு ஏரியால உள்ள பாக்டீரியா என்ன நடந்திருக்கு, டிஸ்ட்ராய் ஆகிருக்கு, இல்லாட்டி கில் பண்ணப்பட்டிருக்கு. என்னதால, இது ஸ்பீசிஸா, இந்த ஸ்பீசிஸ் சுரக்கிற அந்த கெமிக்கல் நேம் வந்துட்டு பெனிசிலின். அப்ப பெனிசிலினால இந்த இடத்துல உள்ள பாக்டீரியா, அதாவது இதுளுக்கு ஸ்டார்ட்ல இருந்த பாக்டீரியா டிஸ்ட்ராய் ஆகிருக்கு, கில் பண்ணப்பட்டிருக்கு. அதான் அந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஒன்று காட்டுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தந்திருக்கு. அப்ப திரும்பவும் ஒருக்கா சொல்லிட்டே போவோம். முக்கியமா இப்பதான் பார்மகாலஜி உள்ளுக்கு நாங்க கால் எடுத்து வைக்கிறோம். ஸ்டார்ட்ல படிச்ச பார்மகோ கைனெட்டிக்ஸ், பார்மகோ டைனமிக்ஸ் எல்லாம் என்னது, பேசிக் தான். இப்பதான் நாங்க பார்மகாலஜி உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஹெடிங்க்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஹெடிங் தான் என்ன, ஆன்டிபயோட்டிக்ஸ், சரியா? இனி நாங்க ஒவ்வொன்றா மருந்துகளை படிக்க ஆரம்பிப்போம். அப்ப அப்படி படிச்ச கிட்ட நாங்க ஆல்ரெடி படிச்ச பார்மகோ கைனெட்டிக்ஸ், பார்மகோ டைனமிக்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது. இல்லைன்னா ஒவ்வொரு மெடிசின்டையும் நாங்க படிக்க போறது பார்மகோ கைனெட்டிக்ஸ் அண்ட் பார்மகோ டைனமிக்ஸ் தான். ஒவ்வொரு மெடிசின்டையும் நாங்க படிக்க போறது அதுதானே. எப்படி எப்சர்ப் ஆக போகுது, அதுல டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகுது, மெட்டபாலிசம் எப்படி இருக்க போகுது, எலிமினேஷன் நடக்கிற பார்ட் எப்படி, அடுத்து டைனமிக்ஸ்ல வர்றது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், எப்படி அந்த மெடிசின் போய் எக் பண்ணி. இப்ப இந்த இடத்துல பாப்போமே, ஆன்டிபயோட்டிக்னா என்ன, மைக்ரோப்ஸ அழிக்கிறது தானே, கில் பண்றது இல்லாட்டி இன்ஹிபிட் பண்றது growth. அப்ப எப்படி போய்த்து கில் பண்ண போகுது, அதுதான் நாங்க சொல்றோம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதை படிக்க போறோம். அப்ப ஒவ்வொரு மெடிசன்டையும் இந்த ரெண்டையும் தான் நாங்க படிக்க போறோம். இனி ஒவ்வொரு மெடிசினா எங்களுக்கு வரப்போகுது. அப்ப ஸ்டார்ட்ல எக்ஸாம்பிள்ல வந்த மெடிசின் நேம் பெனிசிலின், சரியா? அப்ப சொல்லுங்க, பெனிசிலின்ன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். இப்பயும் அவ்வளவு தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு மெடிசினா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போக முன்னுக்கும், சரியா? ஸ்டார்ட்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு போவோம். ஒரேடி எல்லா மெடிசின் இருந்தா கஷ்டமாகும். கஷ்டமாண்டா அலுப்பு வரும் பாடமாக்குறதுக்கு. அப்போ ஒவ்வொரு மெடிசினா ஸ்லோவா மொல்ல போகும், சரியா? சும்மாவே நான் படிச்சுதானே ஸ்லோ தானே, அப்ப ஸ்லோவா போகும், அவசரம் இல்லை, சரி? அப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இந்த ஸ்லைட் கிளியர் தானே, பிரச்சனை இல்லை தானே? கட்டாயம் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் டெபினிஷன் நினைவுல இருந்தால் நல்ல, எக்ஸாம்ல கேட்டு வரதோ இல்லையோ இதை நினைவுல வச்சிருக்கிறது மிச்சம் நல்லம். ஏண்டா இதெல்லாம் எங்களோட டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகிற மெடிசின்ஸ். நீங்க ஆன்டிபயோட்டிக் கொண்டு இது வரைக்கும் கண்டில்ல எடுத்தில்லன்ற ஆட்கள் இந்த கிளாஸ்ல நிக்கிற ஆட்கள்ல மிச்சம் குறவு பேரா தான் இருக்கீங்க. ஒருத்தரோ 2 பேரோ தான் இருக்கீங்க. மீதி எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஆன்டிபயோட்டிக் கொண்டு யூஸ் பண்ணிருப்பீங்க, குறைஞ்சது உண்டாச்சு, சரிதானே? ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா ஒரு ஆள் ட்ரீட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் சின்ன ஹெடிங் கொண்டு வரணும், என்னடா MIC. இருக்கிறீங்களா? Chemical growth சரி. control. ம். Minimum அதுக்கு inhibitory concentration is the smallest amount of agent needed to inhibit growth of microorganism. Barriers with organism use
inoculum, size, temp, pH, etc. இப்ப ஸ்டார்ட்ல நாங்க படிக்கிறது MIC, அதாவது மினிமம் இன்ஹிபிட்டரி கன்சன்ட்ரேஷன். அப்ப நாங்க பார்த்தோம் தானே ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னு ஸ்டார்ட்ல, அந்த ஆன்டிபயோட்டிக்ல எவ்வளவு மினிமம் கன்சன்ட்ரேஷன் தேவை அடுத்த ஆர்கானிசம்ல. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்னா என்ன, ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்றது இன்னொரு ஆர்கானிசம் டிஸ்ட்ராய் பண்ற இல்லாட்டி கில் பண்ற இன்ஹிபிட் பண்ற கெமிக்கலுக்கு தான் நாங்க ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக்ல எவ்வளவு மினிமம் கன்சன்ட்ரேஷன் தேவை, சரியா? ஆன்டிபயோட்டிக்ல எவ்வளவு மினிமமா கன்சன்ட்ரேஷன் தேவை அடுத்த ஆர்கானிசம் கில் பண்றதுக்கு இல்லைன்னா அதுல growth இன்ஹிபிட் பண்றதுக்கு. இப்ப இந்த சொல்ல லைட்டா என்ன வச்சுக்கோங்க, MIC. அப்ப இந்த MIC டிஃபரெண்ட் ஆக போகுது எப்படின்னா, எந்த ஆர்கானிசம் இருக்குது, நாங்க எந்த ஆர்கானிசம்க்கு எதிரா யூஸ் பண்ண போறோம். அதே நேரம் இப்ப இந்நேரத்துல சொல்லிருக்கி எதுண்டா, நாங்க கல்ச்சர் பண்றதுல, சரியா? பெட்டி டிஸ்க்ல எங்களுக்கு நுண்ணங்கிகளை கல்ச்சர் பண்ணல, பயாலஜில படிச்சிருப்பீங்க, மைக்ரோ பயாலஜில. அப்படி கல்ச்சர் பண்ற இந்த இனோக்யூலத்தோட சைஸ்லயும் MIC டிஃபரெண்ட் ஆகுமாம். அப்ப வேரியேஷன் டிஃபரெண்ட் ஆகிற ரீசன்ஸ். அடுத்தது டெம்பரேச்சர்ல, பிஹெச்ல, இன்னும் காரணங்கள்லையும் இந்த MIC டிஃபரெண்ட் ஆகுமாம். இந்த இடத்துல சொல்றது இந்த பெட்ரி டிஸ்க் மாதிரி தான் எங்களோட உடம்புலையும் என்ன ஆர்கானிசம் இருக்குது, அதே நேரம் அந்த ஆர்கானிசத்துல அந்த சமுதாயத்துல சைஸ் எப்படி, ஆர்கானிசம் அளவு கூடயா குறைவா, அடுத்து எப்படி பாடி டெம்பரேச்சர் பெருசா டிஃபரெண்ட் ஆக போற இல்ல, பிஹெச் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு, சரியா? அதாவது எந்த இடத்துல அந்த ஆர்கானிசம் இருக்கு, ஸ்டொமேக்லயா இல்லாட்டி ஜிஐட்ல வேறொரு பார்ட்லயா, சரியா? இப்ப இதுவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், பெருசா நீங்க பாடமாக்கணும் இல்ல. இந்த இடத்துல நீங்க ஆன்டிபயோட்டிக்னா என்ன நினைச்சுக்கோங்க, இத MIC மட்டும் நினைச்சுக்கோங்க. MIC என்ன, சரிதானே? சொல்லுங்க, MIC என்ன? யாராச்சும் ஒரு ஒன்னாவது இதுல விரிவாக்கத்தை சொல்லுங்க. மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா என்ன? அடுத்த நுண்ணுயிர் கொல்லிய வந்து கொல்றதுக்கு தேவையான மிக குறைஞ்ச செறிவு அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அப்ப ஒரு ஆர்கானிசம் சுரந்த இல்லாட்டி ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல் தானே இன்னொரு ஆர்கானிசத்தை வைத்து கொல்ல போகுது. அப்படி அந்த கொல்றதுக்கு இல்லாட்டி அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான அந்த கெமிக்கல்ட கன்சன்ட்ரேஷன் தான் நாங்க MICன்னு சொல்ல போறோம், சரியா? அதுக்கு முத சொல்லுங்க எங்களுக்கும், சரியா? இது நாங்க ஒரு ஹியூமன் எடுப்போமே, எங்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏன் எங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து எங்களுக்கும் இந்த நுண்ணுயிர்களுக்கும் இடையில உள்ள மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? எங்கட உடல்ல வாழ்றது கிருமிகளை கொல்றது. மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது நுண்ணங்கிகள் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் என்ன இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா, எங்கட உடம்ப சுத்தி எங்கட தோல்ல அதாவது ஸ்கின்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கிறது, சரியா? அதே மாதிரி எங்கட GITலயும் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நிறைய இருக்கிறதுல இருக்கு. என்னோட தோல்லையும் அது மாதிரி தானே, ஸ்கின்லையும் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, கோடிக்கணக்கான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. அப்ப அப்படி எங்களோட தோல் மேல இருக்க கிட்ட பிரச்சனை இல்லை. அப்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் எங்களுக்கு நிறைய டைப்பா பிரிக்குது. ஒன்று என்னண்டா, இவங்க எங்களுக்கு எந்த ஹார்மும் ப்ரொடியூஸ் பண்ணாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசத்துல சில மைக்ரோ ஆர்கானிசம் எந்த வித ஹார்மும் எந்த வித தொல்லையும் எங்களுக்கு தராது, எந்த பிரச்சனையும் இல்ல அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதால. சில மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கி டைமை பார்த்து எங்களுக்கு ஹார்ம் பண்ணக்கூடியது. அதாவது எங்கட உடம்புல ஸ்கின்ல சர்ஃபஸ்ல இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எங்கட உடம்புல உள்பாட்டுக்கு அதாவது பிளட்டுக்கு அது போனா பிரச்சனை. இன்னர் சர்ஃபஸ்க்கு போனா, அவுட்டர் சர்ஃபஸ் இல்லாட்டி மேல எங்கட உடம்புல ஸ்கின்ல இருந்தா
சில மைக்ரோ ஆர்கானிசம் பிரச்சனை இல்லை, ஆனா எங்கட உடம்புள்ளுக்கு போனா அவங்க பிரச்சனை. சிலது உடம்புக்கு வெளியேயும் தான் உள்ளேயும் தான் அவங்க வந்தாலே பிரச்சனை. ஆனா பெரும்பாலான மைக்ரோ ஆர்கானிசம் எங்களுக்கு ஹார்ம் இல்ல, ஹார்ம்லெஸ். சரியா? சிலது டைமுக்கு ஏத்த மாதிரி ஹார்மா மாறிக்கொள்ளும். அதாவது எங்கட உடம்புக்கு வெளியில இருக்கிட்ட பிரச்சனை இல்லை, ஆனா சும்மா சரி எங்கட உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு வெட்டு காயம் வந்து இல்லாட்டி ஓபன் ஆகிட்ட ஸ்கின் உள்ளுக்கு போனா என்ன நடக்கும்? சில பாக்டீரியாக்கள் இல்லாட்டி சில நுண்ணங்கிகள் மைக்ரோ ஆர்கானிசம் எங்களுக்கு என்ன செய்யலும்? ஹார்ம் பண்ணே. சரியா? சிலது எங்கட தோல்ல இருந்தாலும் ஸ்கின்ல இருந்தாலும் பிரச்சனை தான், உள்ள இருந்தாலும் பிரச்சனை தான். அது ஆகும் குறைவான அளவு. அது இல்லாம சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கி அது எங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல். சரியா? உதாரணமா சொல்ல போனா எங்கட ஜிஐடில லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பெருங்குடல்ல நாங்க படிச்சிருப்போம் ஒரு வகை நுண்ணங்கி கூட்டம் இருக்கும். சரியா? அது எங்களுக்கு என்ன சுரக்கும் சொல்லுங்க? விட்டமின் கேய சுரந்து தரும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எங்களுக்கு நிறைய டைப்க்கு பிரிக்கணும். அதை நாங்க மைக்ரோபயாலஜில படிப்போம். சரியா? மைக்ரோபயாலஜில படிப்போம். சரி, இப்ப லைட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னேன், ஹோம்ஸ் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். சரியா? அப்ப உண்மையிலே எங்களோட உடம்புல இருக்கிற எங்களோட ஓன் செல்ஸை விட, சரியா, அப்ப எங்களோட உடம்பு செல்ஸால தான் ஆகப்பட்டிருக்கி, அந்த செல்ஸை விட 10 மடங்கு விட கட்டாயம் கூடுதலா இருக்குமா என்னது எங்களோட உடம்புல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சரியா? எங்களோட உடம்பை விட எங்களோட உடம்புல எங்களோட செல்ஸை விட கூட இருக்கிறது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அப்ப கட்டாயம் எங்களை பத்தி நாங்க படிக்கவே பாருங்க. பொதுவா ஹார்ம் இல்ல, ஆனா சிலதுகள் டைமுக்கு ஏத்த மாதிரி ஹார்ம் இருக்க போகுது, சிலதுகள் எப்பவுமே ஹார்ம்ஃபுல். சரிதானே? அப்ப அதை பத்தி எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கணும். அது எங்களோட உடம்புக்கு ஹார்ம் பண்ண கிட்ட நாங்க அதை எப்படி எங்களோட உடம்புல வச்சு அப்புறப்படுத்துறேன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதை தான் நாங்க படிக்க போறோம். சரியா? சொல்றது கிளியரா? நிறைய வெளியிலையும் கதை போகும், பரவாயில்ல. ஆனா முக்கியமானது வரைக்கிட்ட நான் திரும்ப திரும்ப 2-3 தடவை சொல்றேன். சரியா? சரி, இப்ப நாங்க ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் கிளாசிஃபை பண்ண போறோம். சரியா? எதன் அடிப்படையிலண்டா, முதலாவது மொலிக்யூலர் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில. இது உங்களுக்கு ஆகவும் லெஸ் இம்பார்ட்டன்ட் உங்களோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். சரியா? எக்ஸ்டர்னல் எக்ஸாமை பொறுத்த வரையில மொலிக்யூலர் ஸ்ட்ரக்சரை வச்சு எக்ஸாம்பிள மிச்சம் குறைவா தான் கேள்வி வருது. மெயினா எதை வச்சு கேள்வி வருதுட்டா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சு. அதைத்தான் நாங்க மெயினா படிக்க போறோம், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சு. அடுத்தது ஸ்பெக்ட்ரமை வச்சு, இதுவும் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். சரியா? அப்ப மெயினா நாங்க படிக்கணும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சுதான் மைக்ரோபியல் ட்ரக்ஸ் கிளாசிஃபை பண்ண போறோம். சொல்ற விளங்குதா? சொல்லுங்க, இந்த ஸ்லைட் என்ன சொல்லுது? எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸையும் கிளாசிஃபை பண்ண போறோம். ஒன்று மொலிக்யூலர் ஸ்ட்ரக்சர்ட பேசிக்ல, அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சு, அடுத்தது அதுட்ட ஸ்பெக்ட்ரமை வச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் என்ற சொல் தெளிவில்லாம இருக்கும், இல்லாட்டி என்னன்னு தெரியாம இருக்கும். அடுத்தடுத்த ஸ்லைட்ல இந்த ஸ்பெக்ட்ரம் என்ற சொல் வரும். இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ன்றது நல்லா நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பார்மகாலஜிட ஒவ்வொரு ஹெடிங்கு கீழேயும் ஒவ்வொரு மெடிசினுக்கு கீழேயும் வரும். அதாவது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்டா அந்த ட்ரக் எப்படி வைத்து ஒர்க் பண்ண போகுது, அதுதான் நாங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்றோம். இந்த இடத்துல மொலிகுலர் ஸ்ட்ரக்சர் சொல்றது அந்த ஆன்டிபயோட்டிக் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு. சரியா? அதுதான் முதலாவது. சரியா? மொலிகுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு. அது நாங்க பெருசா இந்த ஸ்லைட்லையும் இந்த டியூப்லையும் பார்க்க போறோம் இல்ல, அடுத்தடுத்த டியூப்லையும் பெருசா பார்க்க போறோம் இல்ல, ஆனா சில வேர்ட்ஸ் வரும். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் மெயினாவே பார்க்க போறோம். அடுத்து ஸ்பெக்ட்ரத்தை வச்சு நாங்க ஆன்டிபயோட்டிக்க ஸ்பெசிபிகேஷன் பண்ண போறோம். சரிதானே? இப்ப சொல்லுங்க பாப்போம், நாங்க ஆன்டிபயோட்டிக்க எதிட பேசிக்க வச்சு கிளாசிஃபை பண்ண போறோம்? சொல்லுங்க. முதலாவது மொலிக்யூலர் ஸ்ட்ரக்சரை வச்சு.
Mechanism of action. இதுதான் முக்கியம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். மூணாவது Spectrum of antimicrobial activity. ஸ்பெக்ட்ரத்தை வச்சு. சரிதானே? அப்ப பார்ப்போம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சு. சரியா? இப்ப நாங்க சும்மா சொல்லுவோமே, எங்கட உடம்புக்கு ஒரு பாக்டீரியா ஒன்று இருக்கு. ஒன்றில்ல, நிறைய பாக்டீரியா இருக்குன்னு வைப்போமே. ஒரு டைப் பாக்டீரியா உண்டு எங்கட உடம்புக்கு நிறைய இருக்கு. சரியா? பாக்டீரியா கூட்டம் ஒன்று இருக்கு. இப்ப இது எங்க இருக்கு? எங்கட உடம்புக்கு. சரியா? எங்கட உடம்புக்கு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சரியா? இப்ப நீங்க இந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கு, கில் பண்றதுக்கு, இல்லாட்டி அதுல growth இன்ஹிபிட் பண்றதுக்கு என்ன செய்றீங்க? ஒரு ஆன்டிபயோட்டிக் கொண்ட இன்டேக் பண்றீங்க. சொல்லுங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் வைத்து உங்களோட இந்த பாக்டீரியாவை மட்டுமா கொல்லும்? உங்களோட செல்ஸ்க்கு எதுவும் பிரச்சனைய ஏற்படுத்த இயலுமா? இயலுதான். இப்ப எங்களுக்கு தேவை இந்த மெடிசின், இந்த மருந்து குடிக்கிட்ட பேத்து பாக்டீரியா மட்டும்தான் கொல்லணும். இல்லாட்டி பாக்டீரியாட வளர்ச்சி மட்டும் கூடாம குறையணும், இல்லாட்டி கூடாம இருக்கணும். அந்த மெடிசினுக்கு எப்படி இந்த பாக்டீரியாவை மட்டும் கண்டுகொள்ள இயலும், வித்தியாசம் கண்டுகொள்ள இயலும்? அதுதான் கேள்வி. இப்ப நீங்க சொல்ற, இப்ப இந்த மெடிசினை குடிச்சீங்கன்னா பாக்டீரியா மட்டும்தான் சாகுமெண்டு. சரிதானே? நாங்க ஆன்டிபயோட்டிக் குடிச்சு நாங்க சாகற இல்லையா? அப்படி சாகிறோம்டா நாங்க ஆன்டிபயோட்டிக் குடிக்க போறதும் இல்லையே. அப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் எங்களுக்கு பொய்சனா இருக்கப்படாது, நஞ்சா இருக்கப்படாது. ஆனா பாக்டீரியாக்களுக்கு இல்லாட்டி மைக்ரோ ஆர்கானிசம்க்கு பொய்சனா இருக்கணும், அதை கில் பண்ணக்கூடியதா இருக்கணும். அப்ப இந்த மெடிசின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் இது ஒரு ஹியூமன் செல்லா இல்லண்டா ஒரு பாக்டீரியல் செல்லான்? உங்களோட A level பயாலஜி சொல்லுங்க பாப்போம். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு சொல்லலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணு எங்கட செல் உண்டா, அதாவது ஹியூமன் செல் உண்டா இல்லாட்டி ஒரு மைக்ரோபியல் செல்லான்றது எப்படி அந்த ட்ரக் ஐடென்டிஃபை பண்ணும்? எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுமெண்டா, நாங்க A லெவல்ல படிச்சது தான் எங்கட செல்ஸ், அதாவது ஹியூமன் செல்ஸ். சரியா? மனித கலங்கள். A லெவலும் இல்ல, மெட்ஸ் அடிச்சார், இந்த A லெவல் மெட்ஸ் படிச்சார்கள் பயப்படப்படாது. இது O லெவல்லாம் ஹியூமன் செல். இங்கால என்ன? ஒரு மைக்ரோபியல் செல். இல்லாட்டி மைக்ரோபியல்ன்றதுக்கு பதிலா என்ன போடுவோம்? பாக்டீரியல் செல் போடுமே. ஹியூமன் செல், இங்க பாக்டீரியல் செல். பாருங்க, இது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா, ஹியூமன் செல்ல ஒரு விலங்கு களத்துல என்ன காணப்படாது? நான் இப்ப ட்ரோ பண்றது காணப்படாது. என்ன ட்ரோ பண்றேன்னு குயிக்கா சொல்லுங்க. நான் இப்ப ட்ரா பண்றது என்ன? Cell ஆ, wall. ஹியூமன் செல்ல செல் வால் இருக்காது. சரியா? செல் வால் இருக்காது. ஆனா பாக்டீரியல்னா, இல்லாட்டி இதுக்கு இன்னொன்னு சொல்லலும், ப்ரோகேரியோட்டா, இங்கால யூகேரியோட்டா. சொல்லுங்க, ப்ரோகேரியோட்டா இல்லாட்டி பாக்டீரியல் செல்ல என்ன இருக்கும்? செல் வால் இருக்கும். சரிதானே? அதே நேரம் யூகேரியோட்டிக் செல்ல இல்லாட்டி ஹியூமன் செல்ல 80S ரைபோசம் தான் இருக்கு. 70S இருக்கும். ஆனா களத்துழுகு இருக்காது, இலைமணியுழுகு தான் இருக்கும். ஹியூமன் செல் தானே, இலைமணியுழுகு தான் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்கும். என்னது சைட்டோசோல்ல இருக்காது 70S. ஆனா பாக்டீரியல் செல்ல இல்லாட்டி ப்ரோகேரியோட்டிக் செல்ல 70S ரைபோசம் மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன செய்யறேன்டா, இதுதான் டெக்னிக். நாங்க பாக்குற எங்கள்கிட்ட இல்லாத பாக்டீரியா கிட்ட இருக்கிற ஒரு ஆளை தான் நாங்க டார்கெட் பண்ண போறோம். யோசிப்போம், செல் போல் அது 70S. அது மாதிரி ஹியூமன் செல்ல இல்லாத பாக்டீரியல் இல்லாட்டி ப்ரோகேரியோட்டிக் செல்ல உள்ள சில ஃபீச்சர்ஸ் நாங்க டார்கெட் பண்ணி அதை தான் அடிக்க போறோம். சும்மா சொல்லுவோம்,
செல்வோல குழப்புற ஒரு மெடிசினை நாங்க குடிக்கிற இல்லாட்டி செல்வோல அழிக்கிற ஒரு மெடிசினை நாங்க குடிச்சேன்டா, அப்ப அந்த மெடிசின் போய் பார்க்கும் எந்த இடத்துல செல்வோல் இருக்கு. எங்கட செல்ஸ்ல, ஹியூமன் செல்ஸ்ல செல்வோல் இல்ல. அப்ப அந்த மெடிசின் ஹியூமன் செல்ல பாதிக்கிறதுக்கு சான்சஸ் மிச்சம் குறையும். என்றாலும் ஃபுல்லாவே குறவு இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்துலயும் விழுமியம் இல்ல தானே, ஐடியல் எதுவும் இல்ல. சம்டைம் பாதிக்கலாம், ஆனா செல்வோல பாதிக்காது, வேற ஒன்றத்தை பாதிக்கும். அதால சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஆனா இதுதான் விஷயம், எங்கள்கிட்ட இல்லாத அந்த நுண்ணுயிர் கிட்ட உள்ள ஒரு விஷயத்த நாங்க அந்த அழிக்கிற ஒரு விஷயம் மிச்சம் முக்கியமானதா இருக்கும். அந்த நுண்ணங்கிட வளர்ச்சிக்கு தேவையானது ஒன்றா இருக்கும். சொல்றது விளங்குதா? கான்செப்ட் சொல்றது விளங்குதா? Yes, sir. அப்ப முதலாவது நாங்க ஆன்டிபயோட்டிக்க கிளாசிஃபை பண்ண போறோம். எதை வச்சுண்டா அது அந்த ஆன்டிபயோட்டிக் எப்படி ஒர்க் ஆக போகுது, சரியா? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சு. அப்ப எப்படி அந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆக போறதுன்றத வச்சு எங்கள்கிட்ட உள்ள ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ண போறோம். முதலாவது என்னன்னா மிச்சம் முக்கியமானது இது, செல் வால் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற இல்லாட்டி அதுக்கு டிஸ்டர்ப் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ், சரியா? பாருங்க, இங்க தந்திருக்கிறது எல்லாம் செல் வால் சிந்தசிஸ்க்கு கீழே பாருங்க தந்திருக்க கொஞ்சம் யாரு இவளும். இவங்க என்ன செய்யும்டா அந்த மைக்ரோ ஆர்கனிசத்திட செல் வால் சிந்தசிஸ தடுக்கும், சரியா? அப்ப அதுக்கு பாருங்க செல் வால் சிந்தசிஸ் கீழே தந்திருக்க என்னன்னா குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. இந்த பேர்கள் அடிக்கடி வர போகுது, இனிமே நீங்க இந்த வேர்ட்ஸ்க்கு ஃபெமிலியரா இருக்கணும். ரீட் பண்ணுங்க பாப்போம். முதலாவது Penicillin. இங்க வந்து பார்த்திருப்போம். இதுக்கு வந்து இந்த பெனிசிலின் என்ற மெடிசின் பேரை கேட்டுள்ள ஆட்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். பெனிசிலின் என்ற வேர்டு இதுக்கு கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஒருத்தரும் இல்லையா? குறைஞ்சது சயின்ஸ் புக்லயாச்சும் மறந்துதான் கண்டில்ல, சயின்ஸ் புக்லயாச்சும் பெனிசிலின் என்ற சொல்ல கேள்விப்பட்ட ஆட்கள். அப்ப மிச்சம் கொமனா யூஸ் ஆகிற ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் இந்த பெனிசிலின், சரியா? நல்லா நினைச்சுக்கோங்க, இங்க தந்திருக்கிறது ஒவ்வொன்றும் ட்ரக் இல்ல, மருந்து இல்ல, ஒரு மருந்துட கூட்டம், சரியா? அப்ப பெனிசிலின்ன்றது ஒரு கூட்டத்திட பேர், ஒரு கிளாஸ்ட பேர். அப்ப பெனிசிலினுக்கு கீழே அதுக்கு கீழே தான் நாங்க ட்ரக்ஸ் படிக்க போறோம், சரியா? அப்ப இவ்வளவு ட்ரக்ஸ் டைம் கூட்டத்திலையும் காமன் பேர் தான் பெனிசிலின். பெனிசிலினுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோமே, இந்த பேர் சொன்னோன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்ட். என்னண்டா எமோக்சிசிலின் பாருங்க. அப்ப இந்த நேம் சொல்லிக்கிட்ட உங்களுக்கு நினைக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. எமோக்சிசிலின் நீங்க நார்மலா காய்ச்சல் தடுமல்னு போனா, காய்ச்சல்ன்றதை விட தடுமல் சளி அது மாதிரி கோல்டோட போனா ஸ்டார்ட்ல தார ஆன்டிபயோட்டிக் இதுதான் எமோக்சிசிலின், இல்லைன்னா பெனிசிலின், சரியா? எமோக்சிசிலின்ன்றது பெனிசிலின் டைப் தான். அப்ப எமோக்சிசிலின் தருவாங்க. பாருங்க, மத்த இந்த பெனிசிலினுக்கு கீழே வர அவ்வளவு ட்ரக்ஸும் முடிய கிட்ட சிலின் என்று முடியும். எப்படி முடிய போதும்? சிலின். அப்ப உங்களுக்கு எம்சிக்யூல மெடிசின் பேர் தந்துட்டு அதை பத்தி கீழே கேள்வி கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு பெனிசிலின் ட்ரக் ஒன்று தந்திருக்கா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்டா லாஸ்ட் பாக்குற சிலின் என்று முடியுதா. உதாரணத்துக்கு சொல்லும் பென்சைல் பெனிசிலின், எமோக்சிசிலின், குளோக்சிசிலின், எம்பிசிலின், சரியா? அப்படி சிலின் என்று முடியும் நார்மலா பெனிசிலின் ட்ரக்ஸ், சரிதானே? அப்ப நினைவச்சுக்கோங்க, இந்த பெனிசிலின்ன்றது ஒரு ட்ரக் இல்ல, ஒரு குரூப். அதே மாதிரி ரெண்டாவது நேம் ரீட் பண்ணுங்க குயிக்கா. முதலாவது பெனிசிலின், ரெண்டாவது Cephalosporin. செஃபலோஸ்போரின், சரியா? அடுத்தது
ஸ்ட்ரக்சர் எனக்கு சொல்லி தந்துட்டு உங்கள்ட்ட கேட்கலும். ஆனா நீங்களே சொல்ல கிட்ட சப்பி தவறி ஸ்பெல்லிங் பிழை இருந்தாலும், சாரி ஸ்பெல்லிங் இல்ல ப்ரொனன்சியேஷன் பிழை இருந்தாலும் உங்களுக்கு அதை சரி செஞ்சு கொள்ளும். மத்தான் ஸ்டார்ட்ல உங்கள்ட்ட கேட்கிற. மூணாவது Penims. காப பினம்ஸ் சொல்லலாம் மேலும் பெனிம்ஸ் சொல்ல மேலும் பினம்ஸ் சொல்றதை விட பெனிம்ஸ் சொல்றது நல்லமா. மத்தது நீங்க இந்த செல்வால் சிந்தசிஸ்க்கு கீழே மெயினா படிக்க போற இந்த 2 கிளாஸ் மட்டும்தான். இதை நான் கூகுள்ல சர்ச் பண்ணி போட்ட பிக்சர் ஒன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். எல்லாம் படிக்க போறேன்னு கேட்டா இல்லை. அப்ப நாங்க செல்வால் சிந்தசிஸ பாதிக்கிற ஆன்டிபயோட்டிக் குரூப்ஸ் படிக்கிற மெயினா 2 பெனிசிலினும் செஃபலஸ்போரின்ஸ். அப்ப அதே மாதிரி காபபினம்ஸ்லயும் பாருங்க, அதுல மெடிசின்ஸ் இந்த பினம்ஸ் தான் முடியும். சரியா? பினம்ஸ் தான் முடியும். அது தேவையில்லை உண்மையிலே, ஏன்னா நாங்க அந்த கிளாஸ படிக்க போற இல்ல. அதே நேரம் மோனோபெக்டன்ஸையும் படிக்க போற இல்ல. அப்ப செல்வால் சிந்தசிஸ டிஸ்டர்ப் பண்ற இல்லண்டா கொலப்புற மெடிசின் இந்த குரூப் 2 தான். இது 2 தான் நாங்க மெயினா படிக்க போறோம். சொல்லுங்க. இப்ப இந்த பாக்டீரியாட இல்லாட்டி இந்த நுண்ணங்கிட செல்வோல நாங்க உடைச்சிரத்தால எப்படி இந்த நுண்ணங்கி அழியும் என்ன நினைக்கிறீங்க? அதுங்க முதல் சொல்லுங்க. நுண்ணங்கிகள் இல்லாட்டி பாக்டீரியாட செல்வோல்ட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? பாக்டீரியல் செல்வோல்ட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? அதுல பிரதான தொழில் என்ன? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது. ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது. செல்வோல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது. அதே விட முக்கியமான ஆதாரம். சரி, இன்னும் மெயின் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ட் பண்ற. சரியா? இப்ப பல விதமா செல்வோல் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன செய்யும்? ப்ரொடெக்ட் பண்ணும். முதலாவது எப்படின்னா நிறைய விதமா சொல்லணுமா, நான் மெயின் சொல்றேன். இப்ப எங்கட உடம்புக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்த பிறகு, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் யோசிப்போம். வந்த பிறகு எப்படி எங்கட உடம்பு இதை அழிக்குமெண்டா 2 மெத்தட்ல அழிக்கிறது. பயாலஜில படிச்சதுதானே. ஒன்று, இந்த நுண்ணங்கி அப்படியே விழுங்குற, எங்கட களமுடு வைத்து அப்படியே விழுங்கி அந்த களத்துள்ளுக்கு இந்த நுண்ணங்கிய கொண்டு இதை உடைச்சி போட்டுரு. இதுக்குதான் நாங்க சொல்றேன் என்னது எண்டோசைட்டோசிஸ் என்று. தின்குழியம் சொல்றேன். தின்குழிய செயல் பெகோசைட்டோசிஸ். தின்குழியத்தின் மூலம் அந்த நுண்ணங்கி அழிக்கிற. அடுத்தது இன்னொன்றைக்கு அது இந்த இடத்துல யூஸ் ஆகல. சரி, என்னாலும் சொல்லுவோம். என்னண்டா பிற பொருள் எதிரி. சொல்லுங்க இங்கிலீஷ் வேர்டு என்ன? ஆன்டிபாடிய உண்டாக்கி, பிற பொருள் எதிரி அதை உண்டாக்கி இந்த நுண்ணங்கி அழிக்கும் மேல். சரி, ஆன்டிபாடிய உடுங்கோ. இப்ப நாங்க என்ன பார்ப்போம்? இந்த பெகோசைட்டோசிஸ் தின்குழியம். இப்படி இந்த களம் இப்படி எங்களோட WBC-ஆல, மெயினா WBC தான் தின்குழியத்தை செய்யும். அப்ப WBC-ஆல அப்படியே உண்டு உடைக்கிறத தடுக்கிற யாருன்னா இந்த நுண்ணங்கிட செல்வோல் இருக்கிறதால தின்குழிய செயலுக்கு போகாது பெரும்பாலான நுண்ணங்கிகள். சரிதானே? அப்ப நாங்க பெனிசிலினை குடிச்சா என்ன நடக்கும்? இந்த செல்வோல் உடைய போகுது. இப்ப எங்கட உடம்புல உள்ள WBCக்கு ஈஸி இந்த நுண்ணங்கிய அழிச்சு போடுற. சொல்ற விளங்குதா? சொல்றேன், கிளியரா விளங்குதா? நான் பேசுறேன் கிளியரா கேக்குதா? நல்லா கதை சொல்ற மாதிரி கேட்டுக்கோங்க. அந்த கதையை நீங்க அப்படியே பாடமாக்கிக்கோங்க. ரீசன் விளங்குங்கோ, அதுதான் முக்கியம். பாடமாக்குறதை விட நீங்க ரீசன் விளங்கினா இந்த நினைவுல வச்சு கொள்றது ஈஸி. அதே நேரம் இந்த செல்வோல உடைச்சா இந்த செல்க்கு உள்ளுக்குள்ள பாருங்க, செல்வோல உடைச்சண்டா இப்ப இந்த செல் மெம்பரேன் தான் இருக்கு, கல மென்சவு தான் இருக்கு. இப்ப கல மென்சவு இருந்தா லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. அப்ப வெளியில செறிவு கூடன்னு வைப்போம், உள்ளுக்கு செறிவு குறவண்டா உள்ளுக்கு வச்சு வாட்டர் உள்ளுக்கு வச்சு வெளியில என்ன நடக்கும்? லீக் ஆகும். அப்ப இந்த செல் அப்படியே ஷ்ரிங்க் ஆகி, அதாவது சுருங்கி இதாகி போகுது. அதே நேரம் இப்படி யோசிப்போமே, வெளியில செறிவு குறவு,
உள்ள செறிவு கூடண்டா இப்ப வாட்டர் இன்சைடுக்கு லீக் ஆகலும் இல்லாட்டி வரையிலும். அப்படி வந்தா என்ன நடக்கும்? இந்த கலம் பெருசாகி பெருசாகி வெடிச்சு போகும். அப்ப செல் வால் தானே தடுக்கிறது. செல் மெம்பரேனை விட செல் வால் தான் பதார்த்த பரிமாற்றத்தை டிரான்ஸ்போர்டேஷனை கண்ட்ரோல் பண்ற. இப்ப அவர் இல்லா போனா இப்படியும் இந்த செல் என்ன செய்யலும்? உடைஞ்சு போகலும், அழிஞ்சு போகலும். அப்ப பாருங்க, செல்வோல நாங்க உடைக்கிறதால நுண்ணங்கி நிறைய மெத்தட்ல சாகல. சரியா? சாகவே இல்லை. சரியா? அப்ப அது இது முக்கியம். அப்ப நினைச்சுக்கோங்க, முதலாவது என்ன? இந்த செல்வோல உடைச்சி நுண்ணங்கிய அழிக்கிற, செல்வோல உடைச்சி நுண்ணங்கிய அழிக்கிற கூட்டத்துல முதலாவது கூட்டம் என்ன? பெனிசிலின், அடுத்தது செஃபலோஸ்போரின்ஸ். அப்ப செல்வோல கிட்ட இந்த 2 குரூப்ஸும் உங்களுக்கு நினைவு வரும். சரியா? கிளியரா? கூட வேணும். பெனிசிலின் நீங்க தனியா ஒரு கிளாஸ்ல படிப்பீங்க, செஃபலோஸ்போரின்ஸ் ஒரு கிளாஸ்ல படிப்பீங்க. நான் இப்ப செய்யறது இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு விளங்கிச்சா பெனிசிலின் படிக்க ஈஸியா இருக்கும். அதே மாதிரி செஃபலோஸ்போரின்ஸ் படிக்க ஈஸியா இருக்கும். இப்ப நான் ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் தான் தரப்போறேன். அது இல்லாம பெனிசிலின்றது ஒரு கிளாஸ், செஃபலோஸ்போரின்றது ஒரு கிளாஸ், சல்போனமைட்ஸ்ன்றது ஒரு கிளாஸ், அடுத்தது டெட்ராசைக்ளின்ன்றது ஒரு கிளாஸ், கீழே அமைனோகிளைகோசைடுன்றது ஒரு கிளாஸ், மெக்ரோலைட்ஸ் என்றது ஒரு கிளாஸ். சம்டைம்ஸ் சின்ன ஹெடிங் தான் 2 ஹெடிங் ஒரு கிளாஸ்க்கு வரும். ஆன்டிபயோட்டிக்ஸ் மிச்சம் முக்கியம்ன்றதால உடைச்சு முள்ள படிக்க போறோம். அதை சுத்தி விலங்காட்டி இப்பவே கேளுங்கோ, இல்லைனாலும் திரும்ப நீங்க கிளியரா படிக்க போறீங்க. அப்ப முதலாவது நாங்க அதுல வேர்க்க வச்சு எப்படி இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்குதுன்றத வச்சு நாங்க என்ன பண்றோம்? குரூப் பண்றோம். அப்ப முதலாவது என்ன? செல்வோல உடைக்கிற ஆட்கள், அதுல வாரது பெனிசிலின் குரூப்பும் செஃபலோஸ்போரின் குரூப்ஸ். சொல்ற விளங்குதா? கிளியரா? அடுத்த குரூப் என்னண்டா, இந்த செல் மெம்பரைனை உடைக்கிற ஆட்கள். உண்மையிலே உடைக்கிற இல்ல, இப்ப செல் மெம்பரைன் லீக் ஆகிறத செல் மெம்பரைன் கட்டுப்படுத்தும், ஆனா அதை விட கூடுதலா லீக் ஆக வைக்கிற சில மெடிசின்ஸ நீங்க எடுத்துட்டீங்கடா. உதாரணத்துக்கு பாருங்க, பொலிமிக்சின் என்ன செய்யும்டா, இந்த செல் மெம்பரைன் என்ன சொல்ற கசிவு நடக்கிற அளவை கூட்டும். அதாவது சும்மா சொல்லமே துளையாக்கி வைக்கிறேன், ஓட்டையாக்கி வைக்கிற, துளை போட்டு வைக்கிற. இப்ப என்ன நடக்கும்? உள்ளுக்கு வச்சு எல்லாம் வெளியில லீக் ஆகும். அப்ப இந்த நுண்ணங்கி என்ன செய்யும்? செத்து போகும், அவ்வளவுதான். அப்ப செல் மெம்பரைன் பெர்மியபிலிட்டிய கூற்றத்தால கொண்டு உள்ள இருந்து வெளியில வரையிலும், இல்ல வெளியில இருந்து உள்ள போகையிலும், 2 நடந்தாலும் பிரச்சனை தான். நுண்ணங்கி என்ன செய்ய பார்க்கும்? சாக பார்க்கும். சரியா? அப்ப அடுத்த குரூப் என்ன? செல் மெம்பரைனை இன்ஃபெக்ட் பண்ற, இல்லாட்டி அதுல பெர்மிபிலிட்டிய மாத்திர கூட்டம். சரியா? அது கீழே பொலிமிக்சின் வரப்போகுது. அடுத்தது முக்கியமான சொல்லிட்டுப்போம். முதலாவது செல் வால் சிந்தசிஸ், அதே நேரம் செல் மெம்பரைன் பெர்மிபிலிட்டிய மாத்திர குரூப். அடுத்தது இது 2ஐயும் சேர்த்து சொல்லிடும் பாருங்க, இது 2ஐயும் சேர்த்து 50th சப்யூனிட் 30th சப்யூனிட் என்று தானே, இது 2ஐயும் சேர்த்து சொல்லிடும் புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் குழப்புற ஆட்கள், டிஸ்டர்ப் பண்ற ஆட்கள், இல்லாட்டி டிஸ்டர்ப் பண்ற ஆட்கள், அதுக்கு கீழே தான் பாருங்க இவ்வளவு வருது. பாருங்க, ஏலவுல படிச்சது நினைவுக்கு கொண்டு வாங்க திரும்ப. புரத தோப்பு நடக்கணும்டா டிஎன்ஏல வச்சு, புரத தோப்பு நடக்கணும்டா டிஎன்ஏல வச்சு ரைபோசோமுக்கு என்ன நடக்கணும்? மெசேஜ் வரணும். யார் மெசேஜ கொண்டாரு? mRNA. சரிதானே? இப்ப இந்த ரைபோசோம் என்ன செய்யணும்? இந்த mRNA ரீட் பண்ணி புரத தொகுப்பை இல்லாட்டி பாலிபெப்டைட் செயினை உண்டாக்கணும். அப்படித்தானே? அப்ப ரைபோசோம் முக்கியமான ஆள் புரத தொகுப்புல. ரைபோசோம் எங்களுக்கு 2 பிரிக்கிறது. அதாவது ரைபோசோம்ன்றது 2 பார்ட்டால ஆவிரிக்கும். ஒன்று என்ன சொல்ற? 50s, அடுத்தது 30s. அப்ப இந்த புரத தொகுப்பு நடக்கணும்டா mRNA இனிக்குள்ள தானே ரீட் ஆகுற. ரீட் ஆக கிட்ட 50sல நடக்கிற tRNA என்னது அமினோ அமிலத்தை எமினோ ஆசிட கொண்டு வர இந்த இடத்துல ஜாயின் பண்ணி கொண்டு போற. இப்படிதான் நடக்குற. சிம்பிளா சொல்றேன்டா. இப்ப இந்த புரோட்டீன் சிந்தசிஸ தடுக்கிற சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படின்னா டேடிஎஸோட இணைஞ்சி, சிலது
50S ஓட இணைஞ்சு அதான் நீங்க பிரிச்சே தந்திருக்கி. ரெண்டையுமே சேர்த்து சொல்லலும் என்னண்டா புரோட்டீன் சிந்தசிஸ டிஸ்டர்ப் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ். சரியா? அதுக்கு உதாரணம் பார்ப்போம். சரி, சொல்லுங்க. 50S டிஸ்டர்ப் பண்ற ஆட்கள் இல்லாட்டி இன்ஹிபிட் பண்ற ஆட்கள் முதலாவது என்ன? ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. மேக்ரோலைட்ஸ். போர் அடிக்குதா? சொல்லுங்க, ஃபாஸ்டா செய்யவா? போர் அடிக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. 50S பாதிக்கிற ஆட்கள், டிஸ்டர்ப் பண்ற ஆட்கள் முதலாவது என்ன? மேக்ரோலைட்ஸ். சரியா? பாருங்க, இந்த மேக்ரோலைட்ஸ்லையும் கீழே வர மெடிசின்ஸை நினைவு வச்சுக்கிறது ஈஸி. எல்லாம் மைசின் மைசின் என்று முடியும். மைசின் மைசின் என்று முடியும். எங்களுக்கு தெரிஞ்சது எரித்ரோமைசின், கிளரித்ரோமைசின், எசித்ரோமைசின். பாருங்க, மைசின் என்று முடியும். இல்லைன்னா உண்மையிலே இன்னொரு குரூப்பும் மைசின் என்று முடியும். அதை விட இன்னொன்று நினைவச்சுக்கொள்ளணும் என்னடா, த்ரோண்டு ஏதாவது இடத்துல வரும். ஆரம்பிக்கும் இல்ல இடையில த்ரோண்டு வரும். பாருங்க, எரித்ரோ, கிளரித்ரோ, எசித்ரோ. மைசின் என்று இன்னொரு குரூப் முடியலத்தால உண்மையிலே மைசின்ன்றது பாடமாக்குறதுக்கு நல்ல ஒரு மெத்தட் இல்ல. த்ரோண்டு வரும். பாருங்க, மெக்ரோ த்ரோண்டு வரும். இப்ப மெடிசின்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னா எரித்ரோமைசின், இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எரித்ரோமைசின் கிரீம்கள்ல பாருங்க அடிச்சு வந்துருக்கீங்க எரித்ரோமைசின் கிரீம். அடுத்தது கிளரித்ரோமைசின், த்ரோண்டு வரும். அடுத்தது என்ன? எசித்ரோமைசின். சரியா? பெப்சியூ தானே எங்களுக்கு ஃபார்மகாலஜி வர போகுது. அப்ப மெடிசினை காண கிட்ட கண்டுபிடிச்சு கொள்ளும் எந்த குரூப்ல வருது? மெக்ரோலைட்ஸா? மெக்ரோலைட்ஸ் எதுக்கு வருது? 50S சப் யூனிட்ட பாதிக்கிறான். 50 யூனிட் அடுத்து 30 யூனிட் ரெண்டும் எதுக்கு வருது? புரோட்டீன் சிந்தசிஸ பாதிக்கிற மெடிசின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். சொல்றேன், கிளியரா? சொல்றேன், கிளியரா? விளங்குதா? அடுத்தது பாருங்க, இது ரெண்டு தான் இதுல முக்கியமா. இது ரெண்டு முக்கியம். அடுத்து குளோரம்பெனிகோலையும் நினைவச்சுக்கோங்க. குளோரம்பெனிகோல்ன்றது ஒரு மெடிசினா, இது ஒரு குரூப் இல்ல. குளோரம்பெனிகோல்ன்றது ஒரு மெடிசின். மெக்ரோலைட்ஸ்ன்றது ஒரு குரூப். கிளிண்டாமைசின்ன்றது ஒரு மெடிசினா, மெடிசின் உண்டு, தனி ஆள் உண்டு. சரி, அடுத்தது 30Sல நீங்க நினைவச்சுக்கணும் ரெண்டு குரூப், டெட்ராசைக்ளின், அமைனோ கிளைகோசைட். சரியா? அமைனோ கிளைகோசைட். சரியா? அப்ப இது ரெண்டும் எதுக்கு வர? பாருங்க, கீழே தந்திருக்கே புரோட்டீன் சிந்தசிஸ பாதிக்கிறது. அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ், அதாவது டிஎன்ஏ. சரியா? டிஎன்ஏ இல்லைன்னா நியூக்ளிக் ஆசிட் தான் ஆர்என்ஏ வரும் தானே, ரெண்டும் சேர்த்தான் சொல்ற நியூக்ளிக் ஆசிட். அப்ப இது ரெண்டையும் தொகுக்கிறது, சிந்தசிஸ் பண்றத தடுக்கிற மெடிசின்ஸ். சரியா? அதையும் திரும்ப 3 குரூப்பா பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஃபோலேட் சிந்தசிஸ் பண்றத தடுக்கிற மெடிசின், உதாரணம் சல்போனமைட் என்றது ஒரு குரூப்பா. அடுத்து ட்ரைமெத்ரோபின்ன்றது சல்போனமைட்ஸ் கீழேயே வரது ஒரு ஆள். அடுத்தது டிஎன்ஏ கைரஸ் இன்ஹிபிட் பண்றது. அடுத்து ஆர்என்ஏ பொலிமரேஸ இன்ஹிபிட் பண்றது. அது ரிஃபெம்பின், குயினலோன்ஸ். ரிஃபெம்பின்ன்றது ஒரு தனி மெடிசின், குயினலோன்ஸ்ன்றது ஒரு குரூப். இது இப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு நினைவணிக்க போற இல்ல, நீங்க தனித்தனியா இது ஒவ்வொரு குரூப்பையும் படிக்க போறீங்க. எந்த சஜஷன் என்னண்டா, உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட்ல நாங்க செல்வால் சிந்தசிஸை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு செல்வால் சிந்தசிஸ்ல அதை டிஸ்டர்ப் பண்ற இல்லாட்டி குழப்புற ஆன்டிபயோட்டிக்ஸை படிக்க போறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன, இந்த நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் பண்றத குழப்புற மெடிசின்ஸும் வரப்போகுது. அதே நேரம் புரோட்டீன் சிந்தசிஸ குழப்புற மெடிசின்ஸும் வரப்போகுது. அப்ப நீங்க அந்த கிளாஸ் வரும்போது என்ன செய்யணும், எப்படி நார்மலா புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது, நார்மலா புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிற ப்ரோசஸ் எப்படி செல்ல, அதை படிச்சுட்டு வரும். அதை படிச்சு விளங்கணும். அடுத்தது டிஎன்ஏல வச்சு இன்னொரு டிஎன்ஏ வார எப்படி, அதே நேரம் டிஎன்ஏல வச்சு ஆர்என்ஏ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுற இல்லாட்டி எப்படி தொகுக்குறன்றத படிச்சுட்டு வரணும். நீங்க ஆல்ரெடி ஏ லெவல்ல தமிழ் மீடியத்துல படிச்சது, இப்ப என்ன செய்ய பாருங்க, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வர பாருங்க. அப்ப எங்க நோட்ஸ்ன்னு கேட்டா
ரிசோர்ஸ் புக் இருக்கே, இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக் NIE-ல இருக்கே, அதை டவுன்லோட் பண்ணி தமிழ் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, இங்கிலீஷையும் பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. திரும்பவும் புரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லி தருவாங்க. இப்ப நான் புரோட்டீன் சிந்தசிஸ் ட்ரக்ஸை படிச்சு தரேன்டா, ஸ்டார்ட்ல புரோட்டீன் சிந்தசிஸை சொல்லி தந்துட்டு தான் நார்மலா இப்படி சிந்தசிஸ் ஆகுது, அதை இப்படி தடுக்க போகுதுன்னு சொல்லி தர போறேன். அதே மாதிரிதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இப்படி நடக்குது, டிஎன்ஏல வச்சு இன்னொரு டிஎன்ஏ வருது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தானே, அதுல எந்தெந்த என்சைம் யூஸ் ஆகுது, இல்லாட்டி எந்தெந்த என்சைம் பங்கு பெறுது, அந்த என்சைமை எந்த மெடிசின் வைத்து குழப்ப போகுது இல்லாட்டி தடுக்க போகுது. அதே மாதிரி டிஎன்ஏல வச்சு RNA அது டிரான்ஸ்லேஷன் சொல்றேன்னா இல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன், அப்ப அத எந்தெந்த நொதியம் ஊக்குவிக்குது, என்சைம் எந்தெந்த என்சைம் வந்து அதை ஊக்குவிக்க போகுது, அந்தந்த என்சைமை எந்தெந்த மெடிசின் போய் பாதிக்க போகுது, அதை தான் படிக்க போறது. அப்ப இந்த கிளாஸஸ் வரும்போது நீங்க புரோட்டீன் சிந்தசிஸ ஒருக்கா படிச்சுட்டு வாங்குவோம். அதே நேரம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அடுத்து டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஒருக்கா படிச்சுட்டு வர பாருங்க. அப்ப ஈஸியா இருக்கும். படிச்சுட்டு வரணும்னு கட்டாயம் இல்ல, திரும்ப சொல்லி தர போறது என்றாலும் நீங்க ஒருக்கா படிச்சுட்டு வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சொல்ற விளங்குதா? சார் ஓ folate synthesis என்ன? போலேட் சிந்தசிஸ் என்றா இப்ப பாருங்க, எங்கட உடம்புல, அதாவது நான் சொல்றேன் ஹியூமன் செல்ஸ்ல டிஎன்ஏ தொகுக்கிறதுக்கு இந்த பாபா என்ற ஆள் தேவையில்லை. பாபான்றது பெரா அமைனோ பென்சோயிக் ஆசிடா, இது டெபினிஷன் எல்லாம் தேவையில்லை. ஆனா பாபா என்ற ஆள் தேவையில்லை எங்கட உடம்புல டிஎன்ஏ தொகுக்கிறதுக்கு. ஆனா இந்த பாக்டீரியால இல்லாட்டி மைக்ரோ ஆர்கானிசத்துல டிஎன்ஏ தொகுக்கிறதுக்கு இந்த பாபா என்ற ஆள் தேவை. இந்த பாபால வச்சு என்ன வரப்போற, DHF வரப்போற, டைஹைட்ரோஃபோலேட். அதுல வச்சு என்ன வரப்போற, ட்ரைஹைட்ரோஃபோலேட். சரியா சொல்ற எனக்குதா? இதுல வச்சு இது வரப்போற, இதுல வச்சு இது வரப்போற. இந்த THF இருந்தா தான் டிஎன்ஏ தொகுக்கலும், நுண்ணங்கிகளுக்கு டிஎன்ஏ தொகுக்கலும் இந்த THF இருந்தா தான். சரியா? அப்ப இந்த THF அதுதான் ஃபோலேட்ன்ற. சரியா? ட்ரைஹைட்ரோஃபோலேட். சரியா? இந்த THF இருந்தா தானே டிஎன்ஏ வரையிலும். இப்ப இந்த THF வாரத இந்த ஸ்டெப்பை தடுக்கிறாள் தான் யாரு, இந்த மெடிசின். சல்பனமைட்ஸ்ன்றது உண்மையில இந்த ஸ்டெப்பை தடுக்கும். எப்படின்னா சல்பனமைட்ஸும் இந்த பாபாவும் ஒரே மாதிரி, வித்தியாசம் இல்லை, கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி. இப்ப நாங்க சல்பனமைடோண்டா கொடுக்க கிட்ட நுண்ணங்கி என்ன நினைச்சு கொள்றேன்டா, பாபா தான் வந்திருக்கேன், பாபா என்று நினைச்சு கொண்டு சல்பனமைட வச்சு கொண்டு DHF உருவாக்க பாக்குற. ஆனா பாபா யூஸ் பண்ணாதான் DHF வரும், சல்பனமைட் யூஸ் பண்ண கிட்ட வாரது இன்னொரு ஸ்ட்ரக்சர். அத எங்களுக்கு THF மாத்தலாம். அப்ப THF வராது, THF வராதுண்டா என்ன நடக்காது, டிஎன்ஏ உற்பத்தி செய்ய இயலா. அப்ப இதை நான் இன்னும் விளங்கப்படுத்துறேன்னா பாருங்க இந்த படம். சரியா? இப்ப ஃபோலேட் சிந்தசிஸ் ஆகணும் எதுக்குண்டா, டிஎன்ஏ தொகுக்கிறதுக்கு. சரியா? அப்ப இந்த ஃபோலேட் சிந்தசிஸை நாங்க தடுத்தோம்டா, இந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டோம்டா, டிஎன்ஏ வராது. அப்ப டிஎன்ஏ வரலண்டா, அப்ப நீங்க கேட்கலாம் ஆல்ரெடி டிஎன்ஏ இருக்கு, இன்னொரு டிஎன்ஏ என்னத்துக்கு? எப்ப இந்த டிஎன்ஏ தேவைண்டா, ஒரு செல் 2 செல்லா மாற கிட்ட, அதாவது ரீப்ரொடியூஸ் ஆக கிட்ட, செல்ஸ் அளவு கூட கிட்ட என்ன செய்யணும், இந்த மத செல் தாய்க்கலம் அதில் உள்ள டிஎன்ஏ காப்பி பண்ணி 2 டோட்ட செல்லுக்கும் 2 மகட்கலங்களுக்கும் கொடுக்கணும் தானே, களவட்டத்துல படிச்சிருப்போம் தானே. அப்ப இப்படி இன்னொரு டிஎன்ஏ வாரத தடுத்தா எங்களுக்கு என்ன செய்யலும், அந்த செல்ட அளவு கூடுறத தடுக்க. சொல்ற விளங்குதா? இந்த இடத்துல நாங்க செல்ல கொல்ல இல்ல, பாக்டீரியல் செல்ல கொல்ல இல்ல, இந்த பாக்டீரியல் செல்ட நம்பர் கூடுறத தடுக்கிறோம். சொல்ற விளங்குதா? 1 இருந்தா கடைசி மட்டும் 1 தான் இருக்கேன், 1 2 மாறலாம், 2 4 மாறலாம், 4 16 மாறலாம். ஏண்டா நாங்க புதிய டிஎன்ஏ உருவாகிறத தடுக்கிறோம். புதிய டிஎன்ஏ உருவாகிறதுக்கு என்ன தேவை, எங்களுக்கு ஃபோலேட் தேவை. ஃபோலேட் சிந்தசிஸ தடுத்தா புதிய டிஎன்ஏ வராது. புதிய டிஎன்ஏ வரலண்டா அந்த பாக்டீரியல் செல்ட இல்லாட்டி அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துல அளவு கூடலாம்.
சொல்ற விலங்குதா? இப்ப எங்கட எதிரிட படையிட ஆட்கள் கூட கூட எங்களுக்கு பிரச்சனை தானே. அப்ப ஆளை கூட்டாம வச்சுக்கொண்டா எங்களுக்கு ஈஸியா அப்புறப்படுத்துறது ஈஸி, ஓர் பண்றது ஈஸி. அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல உண்மையிலே நாங்க பாக்டீரியாவா கொல்ல இல்ல, அதை நாங்க ஸ்டார்ட்ல படிச்சோம். ஒன்று கில் பண்ணும், இல்லண்டா growth இன்ஹிபிட் பண்ணும். இந்த இடத்துல செய்யற வேலை இன்ஹிபிட். growthன்னா அதுல வளர்ச்சி. உண்மையிலே தனிக்கல அங்கிகளோட வளர்ச்சின்றது ரீப்ரொடியூஸ். விளங்குதா? தனிக்கல அங்கிக்கு வளர்ச்சி என்றா என்னது? ரீப்ரொடியூஸ் தான். கலங்களோட எண்ணிக்கை கூடுறதான் நாங்க வளர்ச்சி என்ற growth என்ற. தனிக்கலம் நாங்க படிக்கிற பாக்டீரியாவா இருக்கட்டும், மைக்ரோ ஆர்கானிசம் பெரும்பாலும் ப்ரோகரியோட்டா எல்லாமே சிங்கிள் செல். அப்ப சிங்கிள் செல்ல கூடுறது தான் நாங்க வளர்ச்சி என்ற, அதாவது செல்ட அளவு கூடுறது தானே வளர்ச்சி என்ற. அப்ப எங்களுக்கு சிங்கிள் செல் ஆர்கானிசத்துக்கு வளர்ச்சிக்கு இன்னொரு வேர்ட் ரீப்ரொடக்ஷன் சொல்லிடும். அப்ப வளர்ச்சியை நாங்க கட்டுப்படுத்துறா மறைமுகமா என்ன சொல்ற? ரீப்ரொடியூஸ் ஆகிற அளவை கட்டுப்படுத்துற. அப்ப நுண்ணங்கிகளோட அளவு கூடாது. சொல்ற விலங்குதா? ஓ ஜஸாக்கல்லாஹ். அப்ப டிஎன்ஏ வாரது தடுத்தோம்டா புதிய செல்ஸ் உருவாகாது. அப்ப கொஞ்சம் பேர் இருந்தண்டா எங்கட உடம்புக்கு சமாளிக்கலும். இதே இவங்கட அளவு கூடி 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 போனா எங்கட உடம்புக்கு சமாளிக்கிறது கஷ்டமாகும். அப்ப எல்லா மெடிசினும் அப்படியே கொள்றதுக்குன்னு குடிக்கிற இல்ல, எங்கட உடம்போட வேலையை நாங்க ஈஸி ஆக்குறதுக்கும் சில மெடிசின்ஸ் குடிக்க போறோம். அதுதான் பொதுவா இன்ஹிபிட் பண்ற மெடிசின். growth இன்ஹிபிட் பண்ற. growth இன்ஹிபிட் பண்றன்றது என்னண்டா ரீப்ரொடக்ஷனை இன்ஹிபிட் பண்றேன்னு அர்த்தம். சரியா? சரி, வரும். டைம் எடுக்குது, நல்லா பாருங்க. சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. இது ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு தனியா படிச்சு தரும். சல்பனமேட்ஸ் தான் என்ன, அது எப்படி பேத்து இந்த டிஹெச்எஃப் உருவாகிறத தடுக்குது. இப்ப டிஹெச்எஃப் உருவாகாம இருந்தா எப்படி இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாக போகுது இல்லாட்டி இன்ஹிபிட் பண்ண போகுதுன்றத நீங்க சல்பனமைட்ஸ்ல அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுக்கு கீழே படிப்பீங்க. சல்பனமைட்ஸ்ன்றது இது மாதிரி இன்னொரு டியூப், தனி டியூப். அதுல சல்பனமைட்ஸ் மட்டும்தான் படிக்க போறீங்க. அதே மாதிரி பென்சிலின்றது உங்களுக்கு தனி டியூப் தர போறேன், அதுல பென்சிலின் மட்டும்தான் படிக்க போறேன். அப்ப நான் இந்த இடத்துல தாரது ஓவரால் ஐடியா மட்டும். சொல்ற விலங்குதா? திரும்ப ஒவ்வொன்றையும் திரும்ப 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 படிப்பீங்க. சரி, பயப்படவானும். இதே கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாம் நினைவுல இருக்கணுமோ இல்லாட்டி எல்லாத்தையும் பாடமாக்கணுமோ தனித்தனியா நாங்க ஒவ்வொரு குரூப்பையும் படிப்போம். இதுல நாங்க ஜஸ்ட் பிரின்சிபல் மட்டும்தான் படிச்சுட்டு போறோம். சரியா? திரும்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டி கொடுக்க இன்னொரு பிக்சர் தந்திருக்கு. இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். எப்படி நாங்க கிளாசிபிகேஷன் பண்றோம், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சுக்கணும்டா, முதலாவது செல் வால் சிந்தசிஸ டிஸ்டர்ப் பண்ற ஆட்கள், குழப்புற ஆட்கள் யார் யாரு? இதுல சைக்ளோசெரின்ஸ், வென்கோமைசின், பெசிட்ரசின் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க படிக்க போறது இல்ல. படிக்க போறது பெனிசிலினும் செபலஸ்போரினும் மட்டும் முக்கியமான. இது கூகுள் பண்ண பிக்சர்ன்றதால ஓவராலா எல்லாம் தந்திருக்கு. அது தேவையில்லை. மொனோபெக்டம்ஸும் கார்பபெனம்ஸையும் லைட்டா தான் படிப்போம், பெருசா உண்மையில படிக்கிற இல்லைன்னு சொல்லிடு. அடுத்து பாருங்க, டிஎன்ஏ கைரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். இதுலயும் என்னத்துல வரும்டா, இந்த நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ டிஸ்டர்ப் பண்ற ஆட்களுக்கும் குழப்பற ஆட்களுக்கு தான் வரும். அப்ப பாருங்க, டிஎன்ஏல வச்சு ஆர்என்ஏ ஒன்று வரணும்டா, இல்லாட்டி டிஎன்ஏ இன்னொரு டிஎன்ஏ உற்பத்தி செஞ்சு கொள்ளணும்டா, முதலாவது என்ன செய்யணும்? இந்த டபுள் ஸ்ட்ரெண்ட் சிங்கிள் ஸ்ட்ரெண்டா மாறணும். அதாவது இருபட்டி தனிப்பட்டியா மாறணும், தனிப்பட்டிகையா மாறணும். அப்ப அந்த இடத்துல இந்த அன்வைண்ட் பண்ற ஆட்கள் தான் யாரு? டிஎன்ஏ கைரேஸ் என்ற நொதியம். இந்த இடத்துல ஒரு நொதியம் இருக்கு. அந்த நொதியம் தான் என்ன செய்யும்? இத என்னது திரும்ப அவுத்து விட்டுற வேலை மாதிரி. ஆல்ரெடி ரெண்டும் பின்னி தானே இருக்கி. இந்த இடத்துல அவுத்து விட்டுற ஆட்கள், தமிழ்ல சரியா என்ன வேணும்னு நினைவு இல்லை, இங்கிலீஷ்லயும் நினைவு இல்லை. சரியா? அப்ப அம்மா தமிழ்ல என்ன சொல்றேன்னா, முறுக்க அவிழ்த்தல். ட்விஸ்ட் பண்ற இல்ல, அன்ட்விஸ்ட்ன்ற முறுக்க அவிழ்த்தல் செய்யற ஆள் தானே என்ன? டிஎன்ஏ கைரஸ் என்ற நொதியம். அப்ப அந்த நொதியம் இருந்தா தான் முறுக்கவிழ்தல் நடக்கும். முறுக்கவிழ்தல் நடந்தா தான் எம்ஆர்என்ஏ இல்லாட்டி இன்னொரு டிஎன்ஏ உருவாக இயலும். அப்ப அதை தடுக்கிறதுக்கும் சில மெடிசின் இருக்குது. அதுதான் என்ன? குயினோலோன்ஸ். இப்ப யோசிக்க வேணாம், திரும்ப இந்த வீடியோ பாருங்க. இது இல்லாம உங்களுக்கு குயினோலோன்ஸ்ன்றது ஒரு தனி ஹெடிங்.
அந்த கொயினலோன்ஸ்க்கு முன்னால உங்களுக்கு திரும்ப இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அறிக்கட்டும், புரோட்டீன் சிந்தசிஸ் அறிக்கட்டும் சொல்லி தருவாங்க. இப்ப நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் சொல்லிட்டு போறேன். இதை வச்சு நீங்க பயம் எடுக்கவான். சரியா? உங்களுக்கு இந்த லட்சம் முடிய கிட்ட இத்தனை குரூப் இருக்கேன்னு சொல்ல தெரிஞ்சாலே போதும். ஒன்றுன்னா செல் வால் சிந்தசிஸ பாதிக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ், அதே நேரம் இந்த போலிக் ஆசிட் மெட்டபாலிசம், இதை நாங்க பார்த்தோம். ஃபோலேட் அண்ட் இல்லாட்டி அது எல்லாத்தையும் சொல்ல சேர்த்து என்னது நியூக்ளிக் ஆசிட் இந்த சிந்தசிஸ டிஸ்டர்ப் பண்ற ஆட்கள். அதுல தான் ஃபோலேட் சிந்தசிஸும் வரும், டிஎன்ஏ கைரேஸும் வரும், ஆர்என்ஏ பொலிமரேஸும் வரும். சரியா? அடுத்து என்ன சொல்லிருக்கி? புரோட்டீன் சிந்தசிஸ பாதிக்கிற ஆட்கள் 30 இயர்ஸ், அடுத்தது 50 இயர்ஸ் தான் இருக்கு. சரியா? இப்ப இதுகள் இப்படி ஹெட்டிங் இருக்கேன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த லட்சம் முடிய கிட்ட தாராளமா போதும். ஏன்னா திரும்ப ஒவ்வொரு ஹெட்டிங்கா நாங்க வருவோம். சொல்ற விளங்குதா? பயம் எடுக்கவானும். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த லட்சம் முடிய கிட்ட இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலே போதும். இது தாராளம். குயிக்கா சொல்லுங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அதுக்குரிய எக்ஸாம்பிள் முதலாவது சொல்லுங்க. என்ன? இன்ஹிபிஷன் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். தந்திரிக்கிற உதாரணம் பெனிசிலினும் செஃபலஸ்போரினும். இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும். அடுத்தது ரெண்டாவது affecting permeability by interference with the cell membrane of the microorganism. அந்த மைக்ரோஆர்கானிசத்தோட செல் மெம்பரேனோட தமிழ் வேர்டுன்னா குயிக்கா சொல்லுங்க. செல் வேர்டா கலச்சுவர். கலமென்சவோட பெர்மியபிலிட்டி என்ன தமிழ் சொல்? ஊடுபுகவிடுற தன்மை. ஊடுபுகவிடும் தன்மை. மாத்தி இல்லாட்டி கூட்டி அந்த நுண்ணங்கிகளை அழிக்கிற குரூப்க்கு நாங்க என்ன சொல்ற? ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட். பொதுவா ஃபங்கஸால வார நோய்களுக்கு தான் நாங்க இந்த மெக்கானிசத்தை யூஸ் பண்ற. அதான் ஆன்டிஃபங்கல் தந்திருக்கு. அடுத்தது மூணாவது குரூப் ரீட் பண்ணுங்க குயிக்கா. Inhibition of protein synthesis by affecting the function of the 30S or 50S ribosomal subunits. இன்னைக்கு பேசிக் ஐடியா ஒன்றிக்கு என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும்டா. புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எங்களுக்கு என்ன தேவை? ரைபோசம் என்ற எங்கட களத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு கலப்புண்ணங்கம் தேவை. அப்ப அந்த கலப்புண்ணங்கம் 2 பாட்டாலா ஆகிருக்கி. ஒன்று 50S, அடுத்தது என்ன 30S. இது பெரியஸ்ன்னு சொல்ற, இது சின்ன பாட்டுன்னு சொல்ற. அப்படித்தானே பயாலஜில படிச்சே நினைவு கொண்டு வாங்கும். அப்ப புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எங்களுக்கு ரைபோசம் தேவை. அந்த ரைபோசம்ல 2 பார்ட் இருக்கு. இந்த 2 பார்ட்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்ல இணைஞ்சி என்ன செய்யணும்டா? புரத தொகுப்பை, அதாவது அந்த நுண்ணங்கிட புரத தொகுப்பை தடுக்கல. அப்படி தடுக்கிறதால புதிய புரதம் உண்டாகாது. புரதம் என்னத்துக்கு தேவை? செல் சைக்கிள் ஒன்று நடக்கணும்டா, களவட்டம் ஒன்று நடக்கணும்டா, புதிய களம் ஒன்று உருவாகணும்டா. அந்த புதிய களத்துக்கு டிஎன்ஏயும் தேவை. அதே நேரம் அந்த களத்துக்குரிய உபகல கட்டமைப்புகளை உண்டாக்குறதுக்கு புரோட்டீனும் தேவை. அப்ப புதிய டிஎன்ஏ உருவாக்குறதையும் தடுக்கிற புரோட்டீன் உருவாக்குறதையும் தடுத்தா எங்களுக்கு புதிய களங்கள் உருவாகிறது தடுக்கலும். அப்ப நுண்ணங்கி களங்களோட எண்ணிக்கை கூடாது. நுண்ணங்கி பெருகாது எங்களோட உடம்புல. அப்ப அதால எங்களுக்கு எங்களோட உடம்புக்கு ஹெல்ப் பண்ணலும் அதை அப்புறப்படுத்துறதுக்கு. அப்ப இந்த இடத்துக்கு நாங்க இன்ஹிபிட் பண்றேன்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது 4வது குயிக்கர் ரீட் பண்ணுங்க. Blocking of important metabolic steps. இப்ப அந்த நுண்ணங்கி களத்துல சில முக்கியமான அணுசேபங்களை நடத்துற மெட்டபாலிக் பாத்வேய தடுக்கிறதாலையும் என்ன செய்யலும்டா? நுண்ணங்கிகளை அழிக்கலும், இல்லாட்டி அவங்கள வளர்ச்சியை கட்டுப்படுத்திடுமாம். அதுக்கு உதாரணம் என்ன தந்திருக்கு? சல்போனமைட்ஸ் அண்ட் ட்ரைமெத்தோப்ரின். சரியா? பிரிச்சு வாசிங்க. இப்ப பிரச்சனை இல்ல. நாங்களும் இன்னும் பிரிச்சு தான் வாக்கிறாது. அது பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு இப்பைக்கு இந்த சாட் பாடமா? இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். இது முன்னுக்குள்ள படம் எல்லாம் நீங்க திரும்ப பாப்பீங்க. எனக்கு சொல்லுங்க. முதலாவது ஆகம் பேசிக் பாக்டீரியல் செல் வால்ட சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ற ஆட்கள் யாரு? குயிக்கா சொல்லுங்க.
Penicillin, cephalosporin. பெனிசிலின், செஃபலஸ்போரின். அதே நேரம் செல் மெம்பரேன் பெர்மெபிலிட்டியை மாத்திராட்கள் Polymyxin or antifungal. Antifungal agents. இப்பைக்கு ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்ஸ் நினைவு வச்சுக்கொள்வோம். திரும்ப அது கிளைம் படிப்போம். அடுத்தது முக்கியம், இதைத்தான் நாங்க ஃபெஸ்ட்டுக்கு படிக்க போறோமா, செல்வோல் சிந்தசிஸ ஃபெஸ்ட்டுக்கு படிக்க போறோம். அடுத்தது புரோட்டீன் சிந்தசிஸ படிக்க போறோம். இது அதுக்கு பிறகு தான் உண்மையிலே ஆன்டிஃபங்கல்ல மிச்சம் குறவு, அதே நேரம் இந்த சல்ஃபனமைட்ஸும் மிச்சம் குறவு. இது ரெண்டு தான் மெயினா படிக்க போறோம், அதை நினைவு வச்சுக்கொள்வோம். அடுத்தது சொல்லுங்க, இன்ஹிபிஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் பை effect in 30 years or 50 years என்னென்ன? Tetracycline, macrolides and clindamycin. சரியா? அடுத்தது blocking of important metabolic step, sulfonamides-உம் trimethoprim-உம் இருக்கு. சரியா? இந்த படங்களை திரும்ப திரும்ப பார்க்க கிட்ட உங்களுக்கு அந்த பேர்கள் நினைவுல இருக்கும். கட்டாயம் நீங்க இது மாதிரி ஒரு படமா நீங்களா வரைறது மிச்சம் நாள். சரியா? இப்பைக்கு வானம் இன்னும் நாங்க படிக்கவே இல்லையே, இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிற இந்த ஆன்டிபயோட்டிக் என்ற சாப்டர் ஃபுல்லா முடிய கிட்ட இன்னைக்குதான் நாங்க இன்ட்ரோடக்ஷன் பண்றேன். இத ஃபுல்லா முடிய கிட்ட இந்த படங்கள் நீங்க வரைஞ்சி ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சுக்கிறது, ஒட்டி வச்சுக்கிறது, ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறது மிச்சம் நல்லா அடிக்கடி பார்க்க கிட்ட நினைவுல இருக்கு. அடுத்தது நீங்க ஒரு ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் பண்ண கிட்ட எந்த கேட்டகரி கீழே வருதுன்றது அந்த டைம்ல ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, வீட்டுல யாரும் இல்லாட்டி தெரிஞ்ச யாரும். சரியா? சரி, திரும்பவும் அதே பிக்சரை தான் தந்து. சரியா? போலேட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ், செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ். பாருங்க, இன்னொரு வேட்டை சொல்லித்தரேன். பீட்டா லெக்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று நாங்க சொல்ற இவ்வளவு பேத்துக்கும். சரியா? அதுல முக்கியம் என்ன, பெனிசிலின், செஃபலோஸ்போரின். என்ன விஷயம்டா, இந்த செஃபலோஸ்போரின் இருக்கட்டும், பெனிசிலின் இருக்கட்டும், அடுத்த மோனோபெக்டம் இருக்கட்டும், அவங்களோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சா அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ரிங் இருக்க போகுது. என்ன ரிங் ஒன்று இருக்கு. என்னடா, பீட்டா லெக்டம் என்ற ரிங் ஒன்று. அதாவது ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சா சும்மா சொல்லுங்க, பென்சின் ரிங் நாங்க படிச்சே தானே இலவல்ல. அதே மாதிரி இதுல என்ன இருக்க போகுது, பீட்டா லெக்டம் ரிங். சரியா? அந்த பீட்டா லெக்டம் ரிங் இருக்கிறதால நாங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்றோம், பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். அது ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த பேரை வச்சிருக்கு. நாங்க ஸ்ட்ரக்சரை பெருசா பார்க்க போறலையே, அதனால அது அவ்வளவுக்கு தேவையில்லை என்றாலும் நினைவு வச்சுக்கோங்க. அதனாலதான் இதுக்கெல்லாம் பீட்டா லெக்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்றேன். அதாவது பென்சின் இருக்கே, பென்சின் மாதிரி வித்தியாசமான ஒரு ரிங் இருக்கும், இதுக்கு தான் நாங்க பென்சின் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ரிங் இருக்க போது அந்த ரிங் பேர் என்ன, பீட்டா லெக்டன் ரிங். இப்ப எங்களுக்கு இந்த பென்சின்ன்றது பழக்கம் சொல்லி தானே பென்சின் எடுக்கிட்டு நாங்க யோசிக்கல. அதே மாதிரி பீட்டா லெக்டம்ன்றது எங்களுக்கு பழக்கம் இல்ல, புதிய ஒரு ரிங். அதை சுற்றி நாங்க பீட்டா லெக்டம் எடுக்கிட்டு யோசிக்கிறோம். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்ல. சரியா? குறைஞ்சது இதுகளை நினைவு வச்சுக்கொள்ள பாருங்க. எது, செல்வோல் இன்ஹிபிட்டர்ஸ்ல பெனிசிலின், அடுத்து செஃபலோஸ்போரின், அடுத்தது டிஎன்ஏ கைரஸ்ல ஒன்று தன்றைக்கு குளோரோக்வினின்ஸ். அடுத்து புரோட்டீன் சிந்தசிஸ்ல தான் கொஞ்சம் கூட இருக்கு. அதுல முக்கியமானதுகள் நினைவு வச்சுக்கோங்க. எமைனோ கிளைகோசைட் ஒரு தனி கூட்டம். அடுத்தது மேக்ரோலைட்ஸ், இதுவும் ஒரு தனி கூட்டம். அடுத்து கிளிண்டமைசின், குளோரம்பெனிகோல், அதுகளை நினைவு வச்சுக்கோங்க. கீழே உள்ளது முக்கியம் இல்ல, கடைசியை தவிர. கடைசியானது டெட்ராசைக்ளின், அது முக்கியம், ஒரு கூட்டமா படிக்க போறோம். அடுத்தது செல் மெம்பரேன் இன்ஹிபிட்டர்ஸ், எம்பட்டசின், அடுத்தது பொலிமிக்சின், கீட்டோகோனசோல். கிரீம் எல்லாம் யூஸ் பண்றீங்க, கீட்டோகோனசோல், மிகோனசோல் எல்லாம். அடுத்து டிஎன்ஏ பொலிமரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ், ரிஃபம்பின். அடுத்து ஃபோலேட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ், சல்ஃபனமைட்ஸ், ட்ரைமெத்தோப்ரிம். இது நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்கு பாடம் ஈக்காது ஒரே கிளாஸ்ல. இப்பக்கு நீங்க ஒன்றை நினைச்சிட்டு போகுமே இந்த கிளாஸ்ல. எது, இன்ஹிபிஷன் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். இதை மட்டுமே நீங்க நினைவச்சுக்கோங்களேன் தாராளம். 2 years இருக்குதானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நினைவச்சுக்கொள்வோம். சொல்லுங்க, பெனிசிலின் அண்ட் செஃபலோஸ்போரின் எதை இன்ஹிபிட் பண்ணுது, குயிக்கா சொல்லுங்க. செல் வால். அவ்வளவு போதும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று. அடுத்த
சாட்டர்டேக்குள்ள நீங்க இவ்வளத்தையும் பாடமாக்கலாம் போதும். உண்மையிலே இப்பயே பாடமாக்கணும் மட்டும் இல்ல, நாங்க திரும்ப ஒவ்வொரு ஹெடிங்கையும் படிப்போம் தானே. ஆனாலும் ஹெடிங்க படிக்கும் போது நீங்க இந்த சார்ட்டை மட்டும் பாடமாக்கி வச்சுக்கிறது மிச்சம் நல்லது. சரியா? டைம் கிடைக்க ஒன்னா பாடமாக்குவோம். இதே மெண்டகே பாடமாக்கலுமே ஈஸி. ஃபோலேட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ் யார் யார் நிக்கிறா? சல்பனமைட், ட்ரைமெத்தோப்ரின். அதே மாதிரி போதும், இன்னைக்கு போதுமே, ஏன் ஒரேடியா கஷ்டப்பட்டு இதை பாடமாக்கியாச்சு. செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ் பாடமாக்கியாச்சு. அடுத்தது அவங்க செய்ய போறது செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ். அவ திரும்ப பெனிசிலின் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹெடிங்கா வரப்போகுது. சரி, அடுத்தே பார்ப்போம், டைம் எடுக்குது நல்லா. என்னண்டா ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ். உண்மையிலே நாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் என்றும் இதுக்குதான் காமனாய் சொல்றேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் என்றும் ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ்க்கு தான் காமனா சொல்ற. சரியா? சரி, பார்ப்போம். இப்ப புதுசா இன்னும் 3 வார்த்தை வருது. சரியா? என்னண்டா ஒன்று பாக்டீரியோஸ்டேட்டிக், அடுத்தது பாக்டீரியோசைடல், அடுத்தது பாக்டீரியோலைட்டிக். சரியா? லைட்டிக்ன்றது உங்களுக்கு குறைவா தான் வரப்போகுது. இந்த 2 வேர்ட் மிச்சம் முக்கியம். சரியா? இப்ப என்னன்னு விளங்கப்படுத்திட்டு திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நாங்க சில மெடிசின் எடுத்தா சொன்னோம் தானே, நுண்ணங்கியை வைத்து கொள்ளும். இப்ப சும்மா சொல்லுவோம், நாங்க இந்த இடத்துல பெனிசிலின் இல்லைன்னா செஃபலோஸ்போரின் எடுத்தா என்ன செய்யும்? அது பாக்டீரியாட செல்வோல உடைச்சு போடும். செல்வோல உடைச்சா இந்த பாக்டீரியா என்ன செய்யும்? செல்வோல் இல்லாம அதுக்கு தாக்கு பிடிக்கலாம், அந்த பாக்டீரியா செல்லும் செத்து போயிடும். சரியா? கில்லாகும். அதாவது நாங்க பெனிசிலின் இல்லாட்டி செஃபலோஸ்போரினை இன்டேக் பண்றதால இந்த செல் என்ன நடக்கும்? கில் ஆகும் இந்த மெடிசினால. சரியா? சில மெடிசினை எடுக்க கிட்ட சும்மா சொல்லுவோம், இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் மெடிசின்ஸை எடுக்க கிட்ட என்ன நடக்குது? புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது இல்ல. புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது இல்லைன்னா என்ன நடக்கலாம்? புதிய செல்ஸை உருவாக்க இயலாம். அப்ப இந்த இடத்துல நாங்க குரோத்தை தடுக்கிறோம். சரியா? என்றாலும் ஆல்ரெடி இருக்கிற நுண்ணங்கிக்கு ஒன்றும் நடக்காது. ஆல்ரெடி இருக்கிற பாக்டீரியாவுக்கு ஒன்றும் நடக்காது. புதிய பாக்டீரியா செல் வராது. அது சரி. என்றாலும் ஆல்ரெடி இருக்கிற பாக்டீரியாட அளவு கூடவும் ஆகுது, அதே நேரம் குறையவும் ஆகுது. அப்படி மெடிசின்ஸும் இருக்கி. எப்படி? அந்த பாக்டீரியாவை அழிக்கிற மெடிசின்ஸும் இருக்கு. நான் சொல்றது விலங்குதா? விலங்குல கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா? முதலாவது என்னண்டா, இப்ப யோசிப்போமே, ஒரு மெடிசின் குடிக்கிறதால, ஒரு மெடிசின் நீங்க எடுக்கிறீங்க, அந்த மெடிசின் எடுக்கிறதால இந்த நுண்ணங்கி அழிஞ்சு போகுது. சும்மா உடஞ்சு போகுதுன்னு இப்பமே அழிஞ்சு போகுது. சரியா? சில மெடிசின் எடுக்க கிட்ட இந்த நுண்ணங்கி அழியாது. என்றாலும் என்ன நடக்கும்? இந்த நுண்ணங்கில வச்சு புதிய மைக்ரோ ஆர்கானிசம் வாரது தடுக்கப்படும். ஆனா ஆல்ரெடி இருக்கிற நாங்க மெடிசின் இன்டேக் பண்ண கிட்ட, நாங்க மருந்து குடிக்க கிட்ட எங்களோட உடம்புல இருக்கிற நுண்ணங்கிகளுக்கு ஒன்றும் நடக்காது. அதுல வச்சு புதுசி வாரது மட்டும் தடுக்கப்படும். சொல்ற விலங்குதா? சொல்ற விலங்குதா? அந்த 2 ஐடியாவும். அப்ப அப்படி நாங்க ஒரு மெடிசினை இன்டேக் பண்ணி ஒரு மருந்து குடிக்கிறதால எங்கட உடம்புள்ளுக்கு இருக்கிற பாக்டீரியாக்களோட இல்லாட்டி, இப்ப நாங்க பாக்டீரியல் ட்ரக்ஸ் தானே பாக்குறோம், அப்ப இந்த பாக்டீரியா தானே சொல்ல போறோம். அப்ப அதான் பாக்டீரியோன்ற சொல் வருது. சரியா? ஏன்னா நாங்க இதுக்கு ஹெடிங் என்ன? ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ். சரிதானே? கிளியர் ஆகும். அப்ப நாங்க ஒரு மெடிசினை குடிக்கிறோம், என்ன நடக்குது இல்ல, அந்த மெடிசினால பாக்டீரியா சாகுது இல்ல. என்றாலும் புதிய பாக்டீரியாட உருவாக்கத்தை தடுக்கிறோம். ரீப்ரொடக்ஷனை தடுத்து பாக்டீரியா பாப்புலேஷனை கூட்டாம வச்சு கொள்றோம். அப்படியாப்பட்ட மெடிசினுக்கு தான் நாங்க சொல்றேன் என்னண்டா பாக்டீரியோஸ்டேட்டிக். சொல்றீங்களா? பாருங்க, இப்ப நார்மலா இப்ப இந்த கிராஃப் பாருங்களேன், இந்த முதலாவது கிராஃப். இப்ப நார்மலா எங்களோட உடம்புல பாக்டீரியாட செல்ட அளவு கூடிட்டே போகுது. சரியா? இந்த டைம்ல தான் நாங்க அந்த ட்ரக் எடுத்துன்னு வைப்போமே, அந்த ட்ரக் எடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்காது? பாக்டீரியாட அளவு கூடாது. சொல்றீங்களா? பாக்டீரியாட அளவு கூடாது. அதே நேரம் பாக்டீரியாட அளவு குறையவும் ஆகுது.
சொல்ற விளங்குதா? பாக்டீரியோஸ்டேட்டிக் ஒரு மெடிசினை நாங்க எடுத்தா பிறகு பார்ப்போம் பாக்டீரியோஸ்டேட்டிக் மெடிசின் எது எது வருதுண்டு. இப்ப என்ன விளங்கிடும், பாக்டீரியோஸ்டேட்டிக் மெடிசின் ஒன்று எடுத்தா என்ன நடக்கும், நாங்க எடுத்ததுக்கு போறோம் எங்கட உடம்புல உள்ள பாக்டீரியாட அளவு கூடியோன்னு போவாது, எண்ணிக்கை கூடாது. என்ன செய்யும், அந்த கணத்துக்கு போறோம் மாறாம இருக்கும். பாருங்க, ஸ்டார்ட்ல அப்படியே கூடியோன்னு வந்து இந்த கணத்துக்கு போறோம் மாறாம இருக்குது. இப்ப சும்மா சொல்லுவோம், ஸ்டார்ட்ல எங்கட உடம்புக்கு வந்து 2 பாக்டீரியா கலம், இது பிரிஞ்சு என்னவா மாறின, இது 2ஆ மாறின, இது 2ஆ மாறின, திரும்ப இதுவும் பிரிஞ்சு 2 மாறுதுன்னு எடுப்போமே, 2 மாறுது. இந்த டைம்ல நீங்க மெடிசினை இன்டேக் பண்ணீங்க, சரியா? இந்த டைம்ல நீங்க மெடிசினை இன்டேக் பண்ணினா இதுக்கு பிறகு அந்த ஆல்ரெடி இருக்கிற பாக்டீரியா கலங்கள் அப்படியே இருக்கும் உசுரோடு. ஆனா என்ன நடக்காது, இதுல வச்சு புதிய கலங்கள் வராது. இதுல வச்சு புதிய கலங்கள் வராது. அப்ப பாக்டீரியோஸ்டேட்டிக் என்றது இன்ஹிபிட்க்கு கீழே வரப்போகுது. ஆன்டிபயோட்டிக் நாங்க 2 டைப் பண்ணி படிச்சோம் தானே, ஒன்று இன்ஹிபிட் பண்றது, அடுத்தது கில் பண்றது. அப்ப பாக்டீரியோஸ்டேட்டிக்ன்றது இன்ஹிபிட்டுக்கு கீழே வரும். அப்ப இதே அளவு என்னது பாக்டீரியா இருக்க போது, இதுல வச்சு பாக்டீரியாட அளவு கூடாது. அதான் இந்த கிராஃப்ல காட்டுறேன். இப்ப நார்மலா பாருங்க, பாக்டீரியாட அளவு கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு வந்த இந்த டைமுக்கு போறோம் பாக்டீரியாட அளவு கூடாது, மாறாம இருக்குது. பாருங்க, டைமோட பாக்டீரியாட அளவு மாறுது இல்ல. அப்ப இதுக்கு என்னன்னு சொல்லலும், பாக்டீரியோ ஸ்டேட்டிக். ஸ்டேட்டிக்னா மாறுது இல்லைன்னு அர்த்தம். ஒரு பாக்டீரியா கலங்களோட அளவு மாறாது. சொல்ற விளங்குதா? சரி, பெனிசிலின் எடுக்கிற கிட்ட செல் வால் டேமேஜ் பண்ணுமா, இல்லாட்டி செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுமா? உண்மையிலேயே செல் வால் சிந்தசிஸை தான் இன்ஹிபிட் பண்ணும், சரியா? செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். சார் ஏல் ரிசோர்ஸ் புக், ஏலோட ரிசோர்ஸ் புக்கை பாருங்க கட்டாயம் பயாலஜில. அதுவும் எல்லா யூனிட்டையும் பார்க்க தேவையில்லை, புரோட்டீன் சிந்தசிஸ் எது வருதோ அதை மட்டும் பார்த்தால் போதும். சரி, அடுத்தது பாக்டீரியோ சைடல் அண்டா. சைடல் அண்டா என்ன அர்த்தம்டா, கில் பண்ணும், சரியா? அப்ப நாங்க ஒரு மெடிசினை குடிக்கிறோம், அந்த மெடிசின் ஒரு பாக்டீரியோ சைடல்டா, நாங்க அந்த மெடிசின் குடிச்ச டைமுக்கு போறோம் அந்த நுண்ணங்கிகளோட அளவு குறைஞ்சிட்டு வரும். பாருங்க, மேலுள்ள இந்த கூட பார்க்க வேணாம், கீழே உள்ள கிரீன் கலர் கூட பாருங்க என்ன காட்டுது. அதுதான் சொல்றோம் வயபிள், அதாவது வயபிள் செல் கவுண்டண்டா, உயிரோடு இருக்கிற பாக்டீரியா கலங்களோட எண்ணிக்கை. பாருங்க, இங்க உயிரோடு இருக்கிற நுண்ணங்கி இந்த பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை மாற இல்லை முதலாவது கிராஃப்ல. 2வது கிராஃப்ல அந்த டைமுக்கு பிறகு குறைஞ்சிட்டு போகுது. இப்ப இப்படியா இருந்தா நாங்க அதுக்கு என்ன சொல்ற மெடிசின், பாக்டீரியோ சைடல் மெடிசின் உண்டு. பாக்டீரியோ இது என்னது, பாக்டீரியோ ஸ்டேட்டிக் மெடிசின், இது பாக்டீரியோ சைடல் மெடிசின். அதாவது இதை நீங்க எப்ப யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரக்ஸையும் நீங்க தனித்தனி கூட்டமா படிக்க போறீங்க தானே, அந்த இடத்துல சொல்லுவாங்க இட்ஸ் அ பாக்டீரியோ சைடல் மெடிசின். இப்போ உதாரணம், பெனிசிலின் என்றது ஒரு பாக்டீரியோ சைடல் மெடிசின். அப்ப நீங்க விளங்கி கொள்ளணும் என்ன, பெனிசிலின் குடிக்கிறதால அந்த மைக்ரோ ஆர்கானிசத்திட இல்லாட்டி பாக்டீரியாட நுண்ணங்கிட அளவு குறைஞ்சிட்டு போகும் உடம்புல. அதாவது இந்த மெடிசின் பேத்து எங்களோட உடம்புல இருக்கிற பாக்டீரியாவை கில் பண்ண போகுதுன்னு விளங்கி கொள்ளணும். ஆனா இன்னொரு மெடிசின் கீழே இருக்கு என்னது, பாக்டீரியோ ஸ்டேட்டிக். சும்மா சொல்லுவோம் எரித்ரோமைசின் புரோட்டீன் சிந்தசிஸ்ல வாரது என்னது, ஒரு பாக்டீரியோ ஸ்டேட்டிக். அப்படின்னு என்ன அர்த்தம், இது போய் ஆல்ரெடி இருக்கிற நுண்ணங்கிகளை கொள்ளாது, ஆனா இதுல வச்சு இந்த புதிய நுண்ணங்கி கலங்கள் வாரத தடுக்கும். சொல்ற விளங்குதா? சொல்லுங்க, பாக்டீரியோ ஸ்டேட்டிக்னா என்ன? ஒரு ஆள் சும்மா உங்களுக்கு விளங்குனது தமிழ்ல சொல்லுங்க பாபு. வளர்ச்சியை தடுக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற நுண்ணங்கிகள்ல வச்சு புதிய நுண்ணங்கிகள் வாரத தடுக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு தான் நாங்க என்ன சொல்றோம், பாக்டீரியோ ஸ்டேட்டிக். அப்ப பாக்டீரியோ சைடல்னா சொல்லுங்க, பாக்டீரியோ சைடல்னா
இன்னொரு நுண்ணங்கிகளை குறைக்கும். நுண்ணங்கிகளை அழிக்கும். அழிச்சு அதுல நம்பரை குறைக்கும். சொல்ற விளங்குதா? திரும்ப நீங்க டெட்ராசைக்ளின் படிக்கிட்ட பாருங்க, அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் வரும், அது ஒரு பாக்டீரியோஸ்டேட்டிக் கண்டு. மெக்ரோலைட்ஸையும் தனியா படிப்பீங்க தானே, அதுக்கு கீழே இந்த பாயிண்ட் வரும். கிளிண்டோமைசின் படிப்பீங்க, அதுக்கு கீழே இது வரும். குளோரம்பெனிகால் படிப்பீங்க, சல்பனமைட்ஸ் படிப்பீங்க. அப்ப இவ்வளவு குரூப்ஸ் ஆஃப் மெடிசினும் என்னது? பாக்டீரியோ ஸ்டேட்டிக். இப்ப எக்ஸாம்ல கேள்வி வரையணும், அந்த ஃபாலோவிங்ல அதாவது தந்துட்டு ஒரு 5 மெடிசின் தந்துட்டு அதுல எது பாக்டீரியோ ஸ்டேட்டிக் இல்லாட்டி எது பாக்டீரியோ சைடல் கிட்ட நீங்க என்ன வச்சுட்டு இருக்கணும். இப்ப பாடமாக்க ட்ரை பண்ண வேணாம். என்ன நடக்கும்? கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு குரூப்பையும் படிக்கிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் என்ன வச்சுக்கொள்ளும். ஆனா இப்பவே பாடுறது நல்ல சொல்ல மாட்டேன். புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ்க்கு கீழே வார எல்லா கிளைகோசைட்ஸை தவிர என்ன வச்சுக்கோங்கன்னா சரி. அடுத்தது பாக்டீரியா சைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்ப இங்க பாருங்க உதாரணம் தந்துருக்கியா, நான் ஃபுல்லா வாசிக்கல. புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ற மெடிசின்ஸ் எதை? அமைனோ கிளைகோசைட்ஸை தவிர. அடுத்து இந்த இடத்துல பாருங்க பாக்டீரியா சைடல் தந்திருக்கி, ஏஜென்ட்ஸ் எஃபெக்டிங் செல் வால் சிந்தசிஸ். அப்ப எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் செல் வால் சிந்தசிஸை தடுக்கிற ஆட்கள் யாரு? பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று வந்திருக்கிறது. என்னத்த பொதுவா சொல்றேன்? பெனிசினிலைன் செஃபலோஸ்போரினும் சேர்த்து. சரியா? அப்ப இது ரெண்டும் என்ன? இந்த பாக்டீரியா சைடல் இல்லாட்டி பாக்டீரியா சைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ். பென்சிலின் நாங்க அடுத்து படிக்க போறோம் தானே. அடுத்து நான் தான் பென்சிலின் சொல்லி தர போறேன். எனக்கு தான் பென்சிலின் போட்டிருக்கி, எலோகேட் பண்றீங்க. அப்ப இப்பவே உங்களுக்கு ஆல்ரெடி பெனிசிலினுக்கு கீழே 2 பாயிண்ட் வந்திருக்கணும். என்னண்டா? பெனிசிலின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? செல் வால் சிந்தசிஸை எஃபெக்ட் பண்றது. அடுத்தது அது ஒரு பாக்டீரிசைடல் ட்ரக். சொல்ற விளங்குதா? ஒவ்வொரு பாயிண்டா சேர்த்துட்டு போகும். அடுத்தது உங்களுக்கு அதை நினைவு வச்சு கொள்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி தந்திருக்கு. இதையும் நான் கூகுள் பண்ணி தான் போட்ட. எதுக்கும் நீங்க முன்னுக்கு தந்த இது ரெண்டோடையும் ஒப்பிட்டு பாருங்க மாறி இருக்காண்டு. இது SLSFல தந்திருக்கிறது, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட் ஃபார்முலரி. இந்த புக்கை நீங்க எடுத்துக்கொள்றது நல்ல ஃபார்மகாலஜிக்கு. சரியா? அது பிறகு வாரேன். சரியா? அந்த புக்கை பத்தி இப்ப பாருங்க. பாக்டீரியா ஸ்டேட்டிக்கும் பாக்டீரியோசைடலுக்கும் ஒரு என்ன வேர்ட்ஸ் மாதிரி இல்லாட்டி ஒரு சென்டென்சஸ் மாதிரி தந்து அதுல வச்சு உங்களுக்கு பாடமாக்குறதுக்கு தந்திருக்கு. அதை திரும்ப நீங்க பாருங்கன்னு சொல்ல இல்லை, டைம் எடுக்கிறன்றதால. அடுத்து பாக்டீரியோசைடல் ட்ரக்ஸ் நாங்க எப்ப ப்ரிஃபர் பண்றேன்டா, எப்ப மெயினா யூஸ் பண்றேன்டா, ஹோஸ்ட் டிஃபென்ஸ் குறைய கிட்ட இம்பேர்டுன்ற பலவீனம்னு அர்த்தம். இப்ப இம்யூன் குறவண்டா நாங்க ஸ்டெட்டிக்கு போறதுக்கு பதிலா சைடல் பக்கம் தான் போறோம். இப்ப சொல்லுவோம் ஒரு ஆளுக்கு நல்லா இம்யூன் குறவு, அப்ப இவருக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துண்டா, இன்ஃபெக்ஷன்ன்றது தானே மைக்ரோஆர்கானிசம் தானே வரது தானே. அப்ப அவருக்கு நாங்க ப்ரிஃபர் பண்றதுண்டா பாக்டீரியோசைடல். ஏன்னா நாங்க குடிக்கிற மருந்தை வைத்து பாக்டீரியாவை அழிக்கணும். இப்ப சும்மா சொல்லுவோம் இம்யூன் குறவு, நாங்க இவருக்கு ஸ்டெடிக் கொடுத்து புரோசனம் இல்லை. ஸ்டெடிக்ஸ் என்ன செய்யும்? அளவை கூடுறதுதான் தடுக்கும், இருக்கிற பாக்டீரியாவை அழிக்காது. அப்ப அவருக்கு ஸ்டெடிக் கொடுத்து வேலை இல்லை, சைடலை கொடுத்து மருந்தாலே அழிக்க பார்க்கணும். இம்யூன்ன்றது என்ன? எங்கட உடம்பு நுண்ணங்கிகளை அழிக்கிறது. இம்யூன் நல்லாவே குறவுண்டா நாங்க சைடல் தான் கொடுக்கணும். அடுத்தது சில இடங்களுக்கு ஸ்டார்ட்ல சொன்ன WBC தான் என்ன செய்யும்? நுண்ணங்கிகளை ஃபெகோசைட் பண்ணி தீன்குளிய செயல் மூலம் அழிக்கும். சில இடத்துக்கு பிளட் ஃப்ளோவே குறவுண்டா, அப்ப அந்த இடத்துக்கு WBC போறது சான்சஸ் குறவு தானே. அப்ப WBC அந்த இடத்துல இல்ல, ஏன்னா பிளட்ல இருக்கிற ஒரு ஆள் தானே WBC. பிளட்ல ஒரு கூறு தான் ஒயிட் பிளட் செல்ன்றது. அப்ப அந்த இடத்துக்கு பிளட்டே போகுது இல்லைண்டா, WBC அளவும்
குறையும். அப்ப தின்குழிய செயல் நடக்கலாம். அதனால அவங்களுக்கு நாங்க பாக்டீரியோசைடல் கொடுக்கறதுனால அதேதான் 3வது உடைச்சு தந்திருக்கி. WBC குறவுண்டா, அதாவது இது பிளட் ஃப்ளோ குறவு. 3வது WBC குறவு. சில நோய் நிலைமைகள்ட கீழே டிசீஸ் கண்டிஷன்ல WBC நல்லா குறையும். அந்த டைம் இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்து அந்த டைம் நாங்க பாக்டீரியோசைடல் கொடுக்கறது நல்லமா. அடுத்தது கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்களையும் இம்யூன் நல்லா குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்து வைங்கோ, அந்த இடத்துல நாங்க பாக்டீரியோஸ்டெட்டிக்கா கொடுக்கறதை விட பாக்டீரியோசைடல் கொடுக்கறது நல்லது. இது உண்மையிலேயே கூட ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்கு தந்திருக்கிறது. பாப்போம். இன்னும் வர வர ஆட்களோட கவுண்ட் குறைஞ்சிட்டு போகுது. என்ன மாதிரி கஷ்டமா இருக்கியா? சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒருத்தர். நம்பர் 4 கஷ்டமா இருக்குதா? தேவையா சொல்லிட்டே போறேன்டா. இல்லாடி வரல, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. பிரச்சனை இல்லையா? இல்லாடி பிரேக் கொண்டு வேணுமா? கொஞ்சம் தான் என்ன செய்யற? 4 ஃபிளைட் தானே, பாப்போம். என்ன யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. கண்டினியூ பண்ணுவோம். பார்க்கும் சார். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கியா, பார்த்துட்டு முடிப்போம். சரி. அடுத்து நான் ஸ்பெக்ட்ரம் ஃபர்ஸ்ட் சொன்னது சரியா? இப்ப எங்களோட ஸ்பெக்ட்ரத்தை வச்சு ஆன்டிபயோட்டிக்ஸை கிளாசிஃபை பண்ணலும். எப்படின்னா நெரோ ஸ்பெக்ட்ரம், அது நேரம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம். சரியா? அப்ப இந்த ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தா இருக்கு. இங்க பாருங்க, ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். முதலாவது பாக்டீரியோஸ்டேட்டிக், அடுத்தது பாக்டீரியோசைடல். நுண்ணங்கிய கெட்டி போடுற மாதிரி. பாக்டீரியோசைடல்ன்றது கொண்டே போடுறது பாருங்க, கீழ் பண்ணி உசுறு இல்லாம கீழே அது மாதிரி படம். இதுல கட்டி போட்டிருக்கு, சாகடிக்க இல்ல, கட்டி போட்டுதான் இருக்கு. இதுல சாகடிச்சு போட்டிருக்கிற மாதிரி கீழ் பண்ணிருக்கு. அப்ப பாக்டீரியோஸ்டேட்டிக், பாக்டீரியோசைடல். அடுத்து பாருங்க, ஸ்பெக்ட்ரத்துக்கும் ஒரு பிக்சர் தந்திருக்கு. ஒன்னு ப்ராட் ஸ்பெக்ட்ரத்துக்கும், அடுத்து நெரோ ஸ்பெக்ட்ரம். இது பாருங்க, இது நெரோ ஸ்பெக்ட்ரம், இது ப்ராட் ஸ்பெக்ட்ரம். சரி, படத்தை பார்த்துக்க. நெரோ ஸ்பெக்ட்ரத்துக்கும் தந்திரிக்க படத்தை வச்சு உங்களுக்கு என்ன சொல்லு? இது நெரோ ஸ்பெக்ட்ரத்துக்குரிய படம். இது ஒரு நெரோ ஸ்பெக்ட்ரத்துக்குரிய ஒரு ட்ரக். இது ப்ராட் ஸ்பெக்ட்ரம்க்குரிய ட்ரக் கொண்டு எக்ஸாம்பிள் தந்துருச்சு. இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன சொல்லு? படத்தை பார்த்தோன்னு சொல்லலதா? ப்ராடன்ஸ்னா பல்வேறு வகைப்பட்ட மைக்ரோ ஆர்கானிசம்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்டா பாருங்கோ. நீங்க சொன்ன சரி பாருங்க, அவரோட கையில இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம். இப்ப நீங்க ப்ராட் ஸ்பெக்ட்ரம் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு டைப் மைக்ரோ ஆர்கானிசம் இல்ல, வித்தியாசமான பல வகை டைப் மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்கலும் இல்லைன்னா வளர்ச்சியை இன்ஹிபிட் பண்ணிடும். ஆனா நெரோ ஸ்பெக்ட்ரம்டா கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட 1 இல்லாட்டி 2 டைப் ஆட்களை மட்டும்தான் அவங்க கில் பண்ணும், இல்லண்டா குரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். சொல்ற கிளியரா விளங்குதா? படம் பார்க்கிட்டு விளங்கு தானே? பாருங்க, இவங்களோட கையில டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு, ஆனா இவங்க இடத்துல ஒரு தனி கலர் மட்டும் இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன சொல்லிடும்? நெரோ ஸ்பெக்ட்ரம்டா ஒரு குறிப்பிட்ட டைப் இல்லாட்டி 1 இல்ல, சம்டைம் 2 3 சொல்லிடும். ஆனா இவங்க அப்படி இல்ல, நிறைய டைப். இப்ப நீங்க எந்த மெடிசின் நல்ல நினைக்கிறீங்க? ப்ராட் ஸ்பெக்ட்ரமா, நெரோ ஸ்பெக்ட்ரமா? நெரோ ஸ்பெக்ட்ரம். ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தை குடிச்சீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் என்னது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உங்களுக்கு இன்ஹிபிட் ஓ கில் பண்ணிடும். ஆனா நெரோ ஸ்பெக்ட்ரம் குடிச்சா அந்த குறிப்பிட்ட 1 2 டைப்பை மட்டும்தான் ஒன்று கில் ஓ இன்ஹிபிட் பண்ணிடும். அப்ப எது நல்லது?
Broad spectrum. நாங்க நினைப்போம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் தான் நல்லமெண்டு, ஆனா இல்ல, நெரோ ஸ்பெக்ட்ரம் தான் நல்லம். சரியா? ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க கிட்ட வர மெயின் பிரச்சனை என்னண்டா ரெசிஸ்டன்ஸ். சரியா? படிப்போம் அடுத்த ஸ்லைட்ஸ்ல. இந்த ரெசிஸ்டன்ஸ் வாரத்துக்கு ஒரு ரீசன் தான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ நாங்க குடிக்கிறது. அப்ப எங்களுக்கு, அதாவது டாக்டர் டயக்னோஸ் பண்ண கிட்ட எந்த பெத்தோஜனால, எந்த நுண்ணங்கியால எங்களுக்கு டிசீஸ் வந்திருக்கின்றது தெரிஞ்சா கட்டாயம் நாங்க நெரோ ஸ்பெக்ட்ரத்தை தான் யூஸ் பண்ணணும். அந்த பெத்தோஜனுக்குரிய அந்த நோயாளிக்கு இல்லாட்டி அந்த நுண்ணங்கிக்குரிய ட்ரக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெரோ ஸ்பெக்ட்ரம் உள்ளது, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணவே போகப்படாது. இப்ப எங்களுக்கு பெத்தோஜன்ன்றது எந்த ஐடியாவும் இல்லைண்டா, சும்மா சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, எந்த பெத்தோஜனால வந்திருக்குன்னு தெரியாம போனாதான் நாங்க ப்ராட் ஸ்பெக்ட்ரம்க்கு போகணும். என்ன ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தை யூஸ் பண்ணா ரெசிஸ்டன்ட் வருது. ரெசிஸ்டன்ட் வருது சான்சஸ் கூட. சரி, ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன, எப்படி வருதுன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திரும்ப இங்க வருவோம். சொல்லுங்க, இப்ப ரீட் பண்றது மட்டும் தான் இருக்கு. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் என்ன, குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க. குயிக்கா ஒரு ரீட் பண்ணுங்க. குயிக்கா வர வர க்ரௌட் குறைஞ்சிட்டு போகுது. சரி, குயிக்கா வாசிங்க. அவ்வளவு டைம் ஆகும் இல்லை. சரி, குயிக்கா ரீட் பண்ணுங்களேன். அப்ப ப்ராட் ஸ்பெக்ட்ரம்டா நாங்க பாருங்க பாக்டீரியாவை 2 டைப்புக்கு பிரிக்கலாம். ஒன்று என்னண்டா கிராம் பாசிட்டிவ், அடுத்து கிராம் நெகட்டிவ். 2 டைப்பையுமே இஃபெக்ட் பண்ணுமெண்டா அதுக்கு நாங்க சொல்லணும்டா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் எல்லா டைப்பு மாதிரி. நெரோ ஸ்பெக்ட்ரம்டா அதாவது கிராம் பாசிட்டிவா மட்டும் டார்கெட் பண்ணி அளிக்கிறது. சரியா? இதை மட்டும் அளிக்கிறதா தான் நெரோ ஸ்பெக்ட்ரம் சொல்றோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு டைப் மட்டும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா எல்லா டைப்பும் மாதிரி. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிளும் தந்திருக்கி. அப்ப எனக்கு இந்த இடத்துல தேவை நெரோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அந்த டேர்ம்ஸை விளங்கப்படுத்துறது தான். அது விளங்கினால் காணும். இந்த எக்ஸாம்பிளை நீங்க இப்பயும் பாடமாக்கணும் இல்ல, ஒவ்வொரு ஹெடிங்கும் படிக்கிட்ட பாடமாகும். சரியா? திரும்ப திரும்ப வரும். சரி, அடுத்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ். ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ்ல நாங்க மிச்சம் குறைவா தான் படிக்கிற காரணம் என்னண்டா ஃபங்கஸ் என்றது ஒரு யூகரியோட்டிக். யூகரியோட்டிக் அதாவது நான் படிச்சிருப்போமே ப்ரோகரியோட்டா அங்கிகள், யூகரியோட்டா அங்கிகள். யூகரியோட்டாக்கு கீழே தான் ஃபங்கஸும் வர, ஹியூமனும் வர. அதனால கிட்டத்தட்ட எங்கடையும் ஃபங்கஸ்டையும் செல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதனால நாங்க பொதுவா ஃபங்கஸுக்குரிய மெடிசின்ஸ் குடிக்கிறது குறவு. அத டொபிக்கல்ல ஃபங்கஸால வர இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்றதே ஒழிய ஃபங்கஸுக்குரிய ட்ரக்ஸை நாங்க பொதுவா மருந்தா குடிக்கிறது குறவு. அதாவது எங்களோட உடம்பு உள்ளுக்கு இன்ஜெக்ட் பண்றதோ இன்டேக் பண்றதோ குறவு. சரியா? ஏண்டா நாங்க ஃபங்கஸ கொல்ல மெடிசின் அனுப்புனா அது எங்கட செல்ஸையும் முதைய விட ஆன்டிபயோட்டிக்கை விட இல்லாட்டி என்னது ஆன்டி பாக்டீரியா ட்ரக்ஸை விட ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் எங்கட செல்ஸை ஹார்ம் பண்றதுக்கு சான்சஸ் கூட. அதனால ஸ்பெஷல், அதாவது மிச்ச முக்கியமான டைப்பை தவிர மீதி டைம் எல்லாம் நாங்க ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸை இன்டேக் பண்றது இல்ல. சரியா? அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்கு. குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க பாப்போம். குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க. Fungi pose special problems for chemotherapy because they are eukaryotic. Much of the cellular machinery is the same as that of animals and humans. As a result, many antifungals are topical. A few drugs target unique metabolic process unique to fungi. அப்ப பாருங்க, கீமோதெரப்பின்னா ஒன்றுமில்ல, நாங்க மெடிசினை கொடுத்து சுகமாக்குறதே. அதுதான் கீமோதெரப்பின்னு சொல்றோம். கெமிக்கலை யூஸ் பண்ணி தெரப்பின்றது நோயை குணமாக்குறது.
அவர் என்ன செய்ய சொன்னதான் கீமோதெரப்பி. அப்ப எங்களுக்கு மெடிசின் கொடுத்து கியூர் பண்றதுக்கு கஷ்டமா? எதுக்கு? ஃபங்கஸ்க்கு. ஏண்டா ஃபங்கஸும் யூகரியோட்டிக்கா. யூகரியோட்டிக் கலம்ண்டா எங்கட கலத்தே மாதிரி தான் அதிட கலமும். சரியா? அப்ப மச் ஆஃப் த செல்லுலர் மெஷினரி, அதாவது அதுல செல் கம்பனன்ட்ல உள்ள மிச்சம் உபகல கட்டமைப்புகள் யாரோட மாதிரியா? எங்கடதே மாதிரி. அப்ப அதனால நாங்க மிச்சம் ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் டொபிக்கலா தான் யூஸ் பண்றோம். அதாவது கிரீம், அதாவது எங்களோட தோலுக்கு பூசுறது மாதிரி தான். இப்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நாங்க மெயினா சொல்றோம். இந்த ரேஷஸ், எங்களோட உடம்புல ரேஷஸ் வாரது. அப்ப அந்த ரேஷஸ்க்கு மெயின் ஆள் யாருன்னா இந்த ஃபங்கஸ் மெயின் காரணம். அப்ப அது மாதிரியான எங்களோட டொபிக்கலா வாரத்துக்கு தான் நாங்க மேக்சிமம் ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸை யூஸ் பண்றோம். அப்ப டொபிக்கலா நாங்க யூஸ் பண்றோம்னா எப்படி சொல்றது, டேப்லெட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையே, கிரீம் இல்லாட்டி ஒயின்மெண்ட் மாதிரி தான் வரப்போகுது. அடுத்தது மிச்சம் குறைவான ட்ரக்ஸை தான் நாங்க யூஸ் பண்ற. எதை வச்சுட்டா சில ஃபங்கஸ் அதுக்கே உரிய யுனிக்கான மெட்டபாலிக் ப்ரொசஸை காட்டும். அந்த ப்ரொசஸை தடுக்கிற சில ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸை நாங்க ஓரலையும் இன்டேக் பண்ணுவோம். அதாவது குடிக்கும் ஏலும், ஆனா கட்டாயம் அது யூனிக்கா இருக்கணும். எதுக்கு? ஃபங்கஸ்க்கு மட்டும். இனிமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் தந்திருக்கேன் ஆன்டிஃபங்கலுக்கு. மிச்சம் பாடமாக்கணும் பண்ணி இதுல ஒன்றும் இல்ல. ப்ராப்ளமா விளங்கி வாங்குவோம். அடுத்தது ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் அதே மாதிரி. ஏன்னா வைரஸ் நாங்க ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், எங்கட உடம்புக்கு வெளியில இருந்தா அது உயிரற்றது மாதிரி இருக்கு. எங்கட உடம்பு உள்ளுக்குள்ள எங்களுடைய செல் கம்பனன்ட், அதாவது கலக்கூறுகளை பயன்படுத்தி தான் அது வளர்ச்சியோ இனப்பெருக்கமோ நடக்கும். அப்ப அதை கொள்றதும் மிச்சம் கஷ்டம். பொதுவா நாங்க ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் பாவிக்கிறதும் இல்ல. சரி, மிச்சம் குறைவு. சரி பார்ப்போம். மோஸ்ட் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் ஆல்சோ டார்கெட் ஹோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிசல்டிங் இன் டாக்ஸிசிட்டி. அப்ப நாங்க ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கிட்ட அதுவும் மிச்சம் பெற்று எதை தாக்குமா? எங்கட செல்ஸை தாக்குறதால டாக்ஸிசிட்டி வரதுக்கு சான்ஸ் கூடிய. சரியா? குயிக்கா ரீட் பண்ணுங்க. சரி, நீங்க ரீட் பண்ண சொன்னா எனக்கு டைம் எடுக்கும், நான் குயிக்கா பாக்குறேன். அப்ப திரும்ப ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் வருமா? யோசிக்கவானும். இந்த ஒரு ஸ்லைட் மட்டும்தான் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் என்று. அப்ப வைரஸ்க்கு எதிராக நாங்க யூஸ் பண்ற சில ட்ரக்ஸ் எதை மெயினா டார்கெட் பண்றேன்டா, இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஏலெவல் பயாலஜி கொஞ்சம் கொஞ்சம் நினைவிருந்தா இந்த பேர், அதாவது RNA DNA வாரன் மாதிரி கதை ஒன்று இருக்கே, அந்த செயற்பாட்டை ஊக்குவிக்கிற என்சைம் நொதியம், அதை தடுக்கிற மாதிரி சில ஸ்பெஷல் மெடிசின் மட்டும்தான் ஆன்டிவைரல் ட்ரக்ஸா நாங்க யூஸ் பண்றோம். இது தனியா கீழே தனியா ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கீழே படிப்போம். மிச்சம் டைம் எடுக்க இல்ல. சரி, அடுத்து பார்ப்போம். சரி, செலக்டிங் அ ட்ரக். முன்னுக்கும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சு நாங்க கிளாசிபிகேஷன் பண்ணதை முடிஞ்சிட்டு இப்ப என்னடா பேசிக்கா எல்லாத்துக்கும் பொதுவா சொல்ற மாதிரி. அப்ப எப்படி நாங்க ஒரு ஆன்டிபயோட்டிக்க சூஸ் பண்ற, அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் தீர்மானிக்குதுன்னு தான் இந்த இடத்துல சொல்றீங்க. ஒன்று ஹோஸ்ட் ஃபேக்டர்ஸ், அடுத்தது அந்த மெடிசின் ஃபேக்டர்ஸ். சரியா? அப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்காண்டு சில நேரம் நீங்க காய்ச்சல், அதாவது கோல்டோட காய்ச்சல், தடுமல், அந்த இருமல், அந்த சிம்டம்ஸோட போனீங்கடா முதலாவது உங்கள்ட்ட கேட்கும் பெனிசிலினுக்கு எலர்ஜி இருக்காண்டு, பெனிசிலின் எலர்ஜியான்னு கேட்பாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் மெடிசினுக்கு எலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. அதை மெயினா டார்கெட் பண்றது பெனிசிலின் ஒன்றுதான். சரியா? பெனிசிலினுக்கு மிச்சம் பேர் எலர்ஜி காட்டும். அப்ப நாங்க ட்ரக் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரக் அவருக்கு ஆல்ரெடி எலர்ஜி ஆகிருக்கா இல்லாட்டி எலர்ஜி ரியாக்ஷனை காட்டுதான்னு பார்க்கணும். அடுத்தது ஏஜ், அடுத்தது பிரெக்னன்சியா இல்லாட்டி. சரியா? அது ஒன்று நியோனேட்டுக்கு பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டி மதருக்கே பிரச்சனையா இருக்கலும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அடுத்தது
ஆல்ரெடி வேற ஏதாச்சும் எப்னார்மாலிட்டிஸ் இருக்குதா, அடுத்தது ஓர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குதா, லிவர் அதே நேரம் நாங்க பார்த்தோம் லிவர் பிரச்சனைடா நாங்க மெடிசினை மாத்தணும், இல்லாட்டி டோஸை குறைக்கணும், இல்லைண்டா கிட்னி பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கும். அடுத்தது அதே டைம் வேற எதுவும் மெடிசின் எடுக்கிறதான்னு பார்க்கும். பொதுவாக இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடும். எந்த ட்ரக்கை நீங்க எடுக்க முதையும் இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கும். இது நீங்க பார்க்க தேவையில்லை, யாருக்கு இந்த பாயிண்ட் வருதுன்னா டாக்டருக்குரியது. சரியா? இவ்வளத்தையும் கேட்பாங்க. சரியா? எலர்ஜி இருக்கான்னு கேட்கிற, ஏஜ பார்ப்பாங்க, பிரெக்னன்சியா இல்லையான்னு பார்ப்பாங்க, வேற எதுவும் எப்னார்மாலிட்டிஸ் இருக்குதான்னு பார்ப்பாங்க, ஏதாவது ஓர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குதான்னு பார்க்காம, அதே நேரம் வேற எதுவும் மெடிசினை இன்டேக் பண்றதான்னு பார்ப்பாங்க. சரி, அடுத்து இது எங்களுக்கு முக்கியமானது ட்ரக் ஃபேக்டர்ஸ், முக்கியமான வேர்ட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது ஃபார்மகோகைனடிக்ஸ் அண்ட் ஃபார்மகோடைனமிக்ஸ். இதையும் பார்க்கணும் ஒரு மெடிசின் நாங்க ப்ரிஃபர் பண்ணும் போது, எடுக்கும் போது. சரியா? இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இருக்கிற ஆட்கள் குயிக்கா யார் யார் இருக்கிறேன்னு பார்ப்போம். சரி, கொஞ்சம் இந்த பிரின்சிபல்ஸ் தானே படிக்கிறோம், இன்னும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்கலையே, அதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்க ஒவ்வொரு கிளாஸும் வர கிட்ட இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். சரியா? யோசிக்க வேணும். இது நாங்க படிக்கிறது இன்ட்ரோடக்ஷன், அது பிரின்சிபல்ஸ் தானே படிக்கிறது. இப்ப நாங்க பென்சிலின் தனியா வர கிட்ட இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். சரியா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ற விஷயம் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ்ல இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக்ஸ்ல பேசப்படுற ஒரு காமன் வேர்ட் தான் ரெசிஸ்டன்ஸ்டா என்னன்னு சொல்லுவோம்டா, இப்படி தொடர்ச்சியா யூஸ் பண்ணிக்கிட்டு இனிமே அந்த மெடிசினை திரும்பவும் கொடுத்தா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாகுற இல்லாட்டி வளர்ச்சி கட்டுப்படுத்துறது இல்லாம போறன்ற மாதிரி. அது மாதிரி ஒரு விஷயம் தான் ரெசிஸ்டன்ஸ். அதாவது காலப்போக்குல மியூட்டேஷன் நடந்து, விகாரம் நடந்து, மைக்ரோ ஆர்கானிசம் அந்த மெடிசினுக்கு அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ற இல்ல, அதாவது அந்த மெடிசினை கொடுத்து திரும்ப அந்த நுண்ணுயிர் கொல்லியை எங்களுக்கு அழிக்க இயலாம போறோம். அதான் நாங்க சொல்ற ரெசிஸ்டன்ஸ். அப்ப பாருங்க என்ன சொல்றேன், few pathogens have developed resistance to all known antimicrobial agents. சரியா? அதைத்தான் மிச்சம் முக்கியம். இந்த திரும்ப ஒவ்வொரு குரூப் வரைக்கிட்டையும் சொல்லுவோம், நாங்க ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக் கொண்டு எடுக்க கிட்ட கட்டாயம் எங்கட டிசீஸ் குணமானாலும், சிம்டம்ஸ் கிளியர் ஆனாலும், டிசப்பியர் ஆனாலும் நாங்க கட்டாயம் அந்த கோர்ஸை ஃபுல்லா கண்டினியூ பண்ணணும். கோர்ஸை ஃபுல்லா கண்டினியூ பண்றன்ற என்னன்னா, சம்டைம் 5 நாளைக்கு தருவாங்க, 5 டேஸ்க்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க, சில நேரம் 7 டேஸ்க்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. சம்டைம் எங்களுக்கு 2 நாள் குடிக்கக்கிட்டேயே அந்த சிம்டம்ஸ் கிளியர் ஆகும். அப்புறம் நாங்க என்ன யோசிக்கிற, இப்ப எங்களோட நோய் குணமாகியாச்சு தானே, திரும்ப இதை குடிக்க தேவையில்லை. அப்ப என்ன நடக்கிறேன்டா, சும்மா சொல்லுவோம், எங்களுக்கு ஸ்டார்ட்ல 1000 மைக்ரோ ஆர்கானிசம் இருந்து நாங்க 2 நாள் குடிக்க கிட்ட எவ்வளவு 950 மைக்ரோ ஆர்கானிசமே கில் ஆகிட்டு, அதாவது கில்ட் ஆகிட்டு இல்லாட்டி செத்துருச்சு. மீதி 50 நுண்ணங்கிகள் இருக்கு. ஆனா 50 நுண்ணங்கிட்ட அளவு போதா எங்களுக்கு நோயை காட்டுறதுக்கு. அப்ப நாங்க 2 டேஸ்ல மெடிசின்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ற. இப்ப இந்த 50 பேத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு மெடிசின் ரீக்கியன்ட். சும்மா சொல்லுவோம், இப்ப நாங்க ஆக்மெண்டிங் குடிச்சேன் இல்லாட்டி எமோக்சிசிலின் குடிச்சேன்னு வைப்போமே, அந்த எமோக்சிசிலின் ஒரு மெடிசின் இருக்கிறண்டு இந்த 50 பேத்துக்கும் தெரியும். இப்ப இந்த 50 பேர் இன்னும் கொஞ்சம் காலம் போய் இவங்க புதுசா பிரிஞ்சு புதிய கலங்கள் உருவாக்க கிட்ட இவங்க புதிய கலங்களுக்கு செய்தியை கொடுக்கும், இப்படி ஒரு ஆள் இருக்கிற, வருங்காலத்துல வரையிலும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த தப்பிச்சு போன 50ல வச்சு வந்த இந்த டோட்டா செல்ஸ் இனிமே நீங்க எமோக்சிசிலின் குடிச்சதுக்கு சாகாது.
அதனால தான் நான் சொல்றேன், ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் எடுக்க கிட்ட இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்று எடுக்க கிட்ட 5 நாள் டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ணா கட்டாயம் உங்களுக்கு சுகமானாலும் நீங்க 5 நாளும் குடிச்சே ஆகணும். இல்லாட்டி அடுத்த தடவை கிட்ட திரும்ப அந்த மெடிசின் நீங்க குடிச்சதுக்கு போதா கேட்காதுன்னு சொல்றேன். ஆனா அப்ப என்ன செய்யற, இதை விட கொஞ்சம் பவர் கூடினதுக்கு போகணும். அதுலயும் நீங்க இதே மாதிரி பிரச்சனை செஞ்சீங்க, அதுக்கு பிறகு அடுத்த டிப் வந்தா அதுவும் கேட்காது. அப்ப தாண்டி தாண்டி போன பிறகு ஆகவே பவர்ஃபுல் வரும் ஒரு மெடிசின், அதுலயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுண்டா அதுக்கு அங்கால ஒரு மெடிசின் ஒன்று இல்ல, அதுக்கு அங்கால திரும்ப அதே நோய் உங்களுக்கு வந்துட்டா குணப்படுத்துறது கஷ்டம். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் வராம தடுக்கணும்டா நீங்க கட்டாயம் உங்களுக்கு தார கோர்ஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். இடையில உங்களுக்கு டிசீஸ் குணமாகணும்னு நீங்க நினைச்சுக்கொண்டு உண்மையிலே டிசீஸ் குணமாகறது சிம்டம்ஸ் ரிலீவ் ஆகுறது, அறிகுறி இல்லாம போறதே நாங்க நோய் குணமாகறன்னு நினைக்கிறேன். அப்படி அறிகுறி இல்லாம போக கிட்ட அந்த மெடிசினை டிஸ்கண்டினியூ பண்ணப்படாது. இதெல்லாம் எக்ஸாமுக்கு முக்கியமோ இல்லையோ என்னோட லைஃப்க்கு முக்கியம். சரியா? அதனால நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஆன்டிபயோட்டிக் தரக்கிட்டு இப்ப உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் கொஞ்சம் பேர்கள் தெரியும் தானே. அப்ப அது மாதிரி பேருள்ள மெடிசினோட உங்களுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணாலோ இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாருக்காச்சும் பிரெஸ்கிரைப் பண்ணாலோ நீங்க கொடுக்க வேண்டிய advice, உங்களுக்கு நோய் குணமாகிறதோ இல்லையோ, இல்லைன்னா எப்படியும் குடிக்க போறதானே, குணமாகினாலும் பரவாயில்ல, ஏறினாலும் குடிஞ்சோ. அடுத்தது ஃப்ரீக்வன்சியும் கட்டாயம் கவனிக்கணும். சில இப்ப அக்மெண்டிங் எப்பவுமே அக்மெண்டிங் தருவாங்க 8 ஹவர்லி, அதாவது 8 ஹவர்லி, 8 ஹவருக்கு 8 ஹவர் கட்டாயம் குடிக்கணும். அதே நேரம் பென்சிலின்டா 6 ஹவர்லி தருவாங்க. இப்ப 6 ஹவர்லி நீங்க கட்டாயம் குடிக்கணும். அந்த டைம் பின்னி குடிக்கவும் படாது, ஒரு வேளை குடிக்காம இருக்கவும் படாது. அத சொல்றேன். இப்ப இதுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், ரெசிஸ்டன்ஸ இல்லாம ஆக்கி கொள்ளிடும். ரெசிஸ்டன்ஸ் வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை, அதை விளங்கும். சரியா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் கேன் பி மினிமைஸ்ட் பை யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்ட்லி. அதான் சொல்றேன். கரெக்ட்லி எப்படின்னா அவங்க தந்திருக்கிற அளவு அவ்வளத்தையும் குடிக்கணும், ஃப்ரீக்வன்சி மாத்தப்படாது, கட்டாயம் ஒரு டோஸை மிஸ் பண்ணவும் படாது, ஒரு நேரத்தை விடவும் படாது. சரியா? அடுத்தது நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கட்டாயம் தேவையான டைம் மட்டும்தான் எடுக்கணும். சும்மா உங்களுக்கு காய்ச்சல் தடுமல் வர்றதோட மிச்சம் பேத்துற பழக்கம் எமோக்சிலின் குடிக்கிறது இல்லாட்டி பென்சிலின் குடிக்கிறது, அதை செய்யப்படாது. எமோக்சிலின் எல்லாம் நீங்க நினைச்சபடி எடுக்கப்படாது. 2 தடவை எடுத்து 3 தடவை எடுத்து இப்ப ஒரு நாள் எடுத்துட்டு அப்படியே விட்டுறேன். இதெல்லாம் மிச்சமே தவறான விஷயங்கள். சரியா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் இன்னும் குறைக்கணும். எப்படின்னா அந்த இப்ப சொல்லுங்க எமோக்சிலின் நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஆகிறீங்க, வருஷ காலமா எமோக்சிலினே நீங்க குடிக்காம இருந்தீங்கடா, இந்த சொன்னேனே 50 இருந்த தப்பிச்சண்டு அவங்களுக்கு மறந்து போகும். அப்ப மறந்து போனா திரும்ப பல வருஷத்துக்கு பிறகு நீங்க எமோக்சிலின் குடிக்க கிட்ட என்ன நடக்கும், அவங்க மறந்து போனதால எமோக்சிலின் உங்களுக்கு இருக்கிற நுண்ணங்கிகளை அழிச்சு போடுது. அப்ப ரெசிஸ்டன்ட் டு a certain antibiotic can be lost if antibiotic is not used for several years. இது 2 பாயிண்டையும் நினைச்சுக்கோங்க. சொல்றேன் கிளியரா? என்ன மாதிரி? கிட்னி டிசீஸ்க்கு டோஸ் குறைக்கணும். நாங்க ஃபார்மகோகைனடிக்ஸ்ல பார்த்தோம், கிட்னி டிசீஸ் வந்தா என்ன செய்யணும், டோஸை குறைக்கணும். சரியா? அடுத்தது ப்ரிவென்டிங் ஓ டிக்ரீசிங் ரெசிஸ்டன்ஸ், எப்படி ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது. அடுத்தது அதுல முதலாவது தந்துட்டு கன்சல்ட் எக்ஸ்பர்ட். இப்ப நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்று கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணிலும் இல்லாட்டி ப்ரிவென்ட் பண்ணிலும் ரெசிஸ்டன்ஸ். சரியா? அடுத்தது முக்கியம் கண்ட்ரோல் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். நினைச்சபடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கப்படாது. பெனடோல் நீங்க நினைச்சபடி எடுக்கிறதே, அது மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் நினைச்சபடி லைட்டா தடுமல் வரக்கிட்டேயோ இல்லாட்டி இருமல் வரக்கிட்டேயோ எடுக்க போகப்படாது. அடுத்தது ரொட்டேட் ட்ரக்ஸ், ஒரே ஆன்டிபயோட்டிக்ஸ் தொடர்ச்சியா யூஸ் பண்ணவும் படாது. இப்ப உங்களுக்கு சிவிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அடிக்கடி உங்களுக்கு சும்மா சொல்லுமே தடுமல் வாரண்டு, தடுமல் உண்மையிலே பாக்டீரியாவால வாரது இல்ல, வைரஸால வாருது, இன்னும் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லுவோமே. அப்ப அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நீங்க ஒரே ஆன்டிபயோட்டிக்ஸ தொடர்ந்து யூஸ் பண்ணாம
அடுத்தடுத்த நாங்க படிச்சோம் தானே கிளாசிபிகேஷன்ல ஒவ்வொரு டைப் வருதுண்டு. அப்ப அந்த டைப்ஸ வித்தியாசமானதை யூஸ் பண்ற, ஒன்றொன்னு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி பாக்குற. அடுத்து நான் முதவே சொன்னது நெரோ ஸ்பெக்ட்ரம் ட்ரக்ஸை மட்டும் யூஸ் பண்றது, ப்ரோட் ஸ்பெக்ட்ரம்க்கு போகாம இருக்கிறது என்ன செய்யும், ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். நெரோ ஸ்பெக்ட்ரம் மட்டும் யூஸ் பண்றது என்னது, ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் இல்லாட்டி தடுக்கும். அடுத்தது கம்பினேஷன், அதாவது 2 மெடிசினை சேர்த்து குடிக்கிறது. அதை நீங்க பார்மகோ டைனமிக்ஸ் கடைசி கிளாஸ் படிச்சிருப்பீங்க. சைனஜிக் எஃபெக்ட், ஒரு மெடிசின் எஃபெக்டை இன்னொரு மெடிசின் கூட்டுறது, சினர்ஜெட்டிக் எஃபெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பார்மகோ டைனமிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்றது. சரியா, இதுவும் உங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்கு. சரி, அவ்வளவுதான் ரிக்கி. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இவ்வளவு நேரம் படிச்சதுல குயிக்கா சொல்லுங்க பாப்போம். சார் கீமோதெரபி என்ன? கீமோதெரப்பின்டா ஒன்றுமே இல்ல. என்னது, ஏதாவது ஒரு டிசீஸ கியூர் பண்றதுக்காக நாங்க கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், அதாவது என்ன சொல்ற, கெமிக்கல்டா இரசாயன பொருட்களை யூஸ் பண்றது. மெடிசின்ன்றதெல்லாம் இரசாயன பொருள் தானே. அப்ப ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு நாங்க மெடிசின்ஸை யூஸ் பண்றது கீமோதெரப்பின்னு சொல்லிடுவோம். அந்த மெடிசின் கெமிக்கலா ஆயிக்கும். ஆனா நாங்க கீமோதெரப்பின்றது பொதுவா சொல்ற எதுக்கு, கேன்சர் ட்ரக்ஸ்க்கு இல்லாட்டி கேன்சருக்கு நாங்க தெரப்பி கொடுக்கறது, அதுக்குதான் கீமோதெரப்பின்னு கொடுக்குறோம். உண்மையிலே அது மட்டுமில்ல கீமோதெரப்பி, ஆனா வைடா கீமோதெரப்பின்னு அதுக்குதான் யூஸ் பண்ணி பண்றோம். அதுக்கும் நாங்க மெடிசின் கொடுக்குறோம். அதாவது இப்படி யோசிங்களேன், கேன்சர் இந்த பேஷண்ட்ஸ 3 மெத்தட்ல எங்களுக்கு கியூர் பண்ணி, சரியா, 3 மெத்தட் இருக்கு கேன்சர் பேஷண்ட்ஸை கியூர் பண்றதுக்கு. அதுல ஒரு டைப் தான் மெடிசின்ஸ் கொடுக்கறது. சரியா, இப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தது இல்ல, பக்கத்துல தெரிஞ்சாட்கள் ஃபெமிலியில ஊராட்கள்ல முதலாவது பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க, மெடிசினை கொடுத்து குணப்படுத்தலுமாண்டு. அதுக்குதான் நாங்க சொல்ற கீமோதெரப்பி போறேன், மெடிசினால குணப்படுத்துறது. அப்படியும் ஏலா போனா என்ன செய்வாங்கடா, இல்லாட்டி கீமோதெரப்பிக்கு முதல்ல பார்ப்பாங்க அந்த இடத்த மட்டும் சர்ஜரி பண்ணி ஆற்றலுமாண்டு. அப்ப அது கைகள்ல கால்கள்ல ஒரு கேன்சர் கட்டி வந்தா பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டிய என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணிடு. அப்ப ஆபரேஷனுக்கு போகலுமான்னு பார்ப்பாங்க. அது ஏலாட்டி கீமோதெரப்பிக்கு வருவாங்க. கீமோதெரப்பியும் கஷ்டம்டாதான் என்னோட வீட்டுகளெல்லாம் சொல்லி பழக்கமா இருக்கலாம். இல்லாட்டி தெரிஞ்ச ஆட்களுக்கு யாரும் கேன்சர் பேஷண்ட் இருந்தா அவங்களுக்கு என்ன சொல்ல தெரிஞ்சிருக்கலும், சுடுறன்னு சொல்லுவாங்க, செல்ஸ கில் பண்ற, யூவி இல்லாட்டி ரேடியேஷனை யூஸ் பண்ணி கில் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்க சொல்ற கீமோதெரப்பி இல்ல. சுடுறன்னு கேள்விப்பட்டில்லையா, யாருமே கேள்விப்பட்டில்லையா? யாரையாச்சும் தெரிஞ்ச ஆட்கள் என்னது